ஹைடா மிஸ், நம்ம இன்னைக்கு ஜங்கு கூட ஒரு ஒன் ஷாட் தான் பார்க்க போறோம். ஓகே, நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். ஸ்டார்டிங்லே மிட் நைட் ஒரு 1 o'clock இருக்கும். ஜங்குக்கு இப்பதான் ஆஃபீஸில் ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு ரிட்டர்ன் வந்துட்டு இருக்கான். அதுவும் ஃபோனில் அவங்க அப்பாவோட பிஏ கிட்ட பேசிக்கிட்டு, அது என்ன அவரோட இஷ்டத்துக்குலாம் என்னால் கல்யாணம் பண்ணிக்க முடியாது அங்கிள், நீங்க சொல்லிடுங்க. ஜங்குக், நீ புரியாம பேசிட்டு இருக்க. அவர் இந்த விஷயத்துல சீரியஸா இருக்காரு. நானும் சீரியஸா தான் இருக்கேன். என்னால கல்யாணம் பண்ணிக்க முடியாது. அவர் இஷ்டத்துக்கெல்லாம் என்னால ஆட முடியாது. ஜங்குக்கு அப்புறம் உங்க அப்பா கோவம் தான் என்ன பண்ணுவாருன்னு தெரியும்ல. என்ன வேணாலும் பண்ணட்டும். அவரு மிரட்டல் உருட்டலுக்கெல்லாம் என்னால ஆட முடியாது. மிஞ்சி மிஞ்சி போனா என்ன பண்ணிடுவாரு? திட்டுவாரு, அடிப்பாரு. அதுக்கும் ஒரு படி மேல போய் வீட்டை விட்டு வெளியே அனுப்புவாரு. இதோட எத்தனையோ தடவை நானும் வெளியே போயிட்டேன். எல்லாம் ஒரு மாசத்துக்கு தான். கோவம் குறைஞ்சதும் அவரே வீட்டுக்கு வந்துட சொல்லிடுவாரு. அதனால இதுக்கெல்லாம் நான் பயப்படுற மாதிரி இல்ல. நீங்க சொல்லிடுங்க அவர்கிட்ட. ஜங்குக்கு இது அந்த விஷயம் மாதிரி இல்ல. அதெல்லாம் சின்ன சின்ன ப்ராப்ளம். அதனால அப்படி பண்ணாரு. நீ நினைக்கிறியா இந்த விஷயத்துக்கு அவர் உன்னை திட்டுவாரு, அடிப்பாரு, இல்ல வீட்டை விட்டு வெளியே அனுப்புவாருன்னு? அப்புறம் இதுக்கு மேல வேற என்ன பண்ணிட போறாரு? கம்பெனி உன்கிட்ட இருந்து வாங்கிடுவாரு. என்ன அப்படின்ட்டு டக்குன்னு சடன் பிரேக் போடுறான். ஆமா, அப்பாவே சொன்னாரா? அது எப்படி இந்த சின்ன விஷயத்துக்காக என்கிட்ட இருந்து கம்பெனி வாங்கிடுவார் அவரு? அவரை பொறுத்த வரைக்கும் இது சின்ன விஷயம் இல்ல. நான் தான் சொன்னனே அவர் ரொம்ப சீரியஸா இருக்காருன்னு. அங்கிள், அதுக்கு இதெல்லாம் ரொம்ப ஓவர். மேரேஜ் பண்ணலங்கிறதுக்காக கம்பெனி என்கிட்ட இருந்து வாங்கிடுவாரா? அது எப்படி அவரால் முடியும்? அந்த கம்பெனி தான் எனக்கு எல்லாமே. அதுக்காக எவ்வளவு எஃபர்ட்ஸ் போட்டிருக்கேன், எவ்வளவு தூரம் அந்த கம்பெனி மேல கொண்டு வந்திருக்கேன். என்னோட கரியரே அந்த கம்பெனி தான். அங்கிள், உங்களுக்கு இது நல்லா தெரியும்ல? உங்க அப்பா கூட இது நல்லா தெரிஞ்சதுனால தான் அதுல கை வைக்கிறாரு. அவருக்கு நல்லா தெரியும் எங்க ஒண்ணு மடக்கணும்னு. அதை எப்படி அவரால் வாங்க முடியும்? ஜங்குக், மறந்துட்டேன்னு நினைக்கிறேன். அது இன்ன வரைக்கும் உங்க அப்பாவோட கம்பெனி தான். இப்போதைக்கு அந்த கம்பெனியை பாத்துக்கிற பொறுப்பு தான் உங்ககிட்ட கொடுத்துருக்காரு. கம்பெனி இன்னும் கொடுக்கல. சோ உனக்கு கம்பெனி வேணும்னு நினைச்சனா நீ கல்யாணம் பண்ணிக்கிறத தவிர வேற வழியே இல்ல. அங்கிள், அது என்னோட ஃபியூச்சர். அந்த கம்பெனி நம்பர் 1 கொண்டு வரணுங்கிறதா என்னோட எய்மே. தெரியும்ல உங்களுக்கு? எனக்கு எல்லாம் தெரியும் ஜங்குக். அதை விட மேல உங்க அப்பாவுக்கு கூட எல்லாமே தெரியும். அதுவும் இல்லாம இந்த கம்பெனிக்காக தான் நீ கல்யாணம் வேண்டான்னு சொல்றன்னு கூட அவருக்கு தெரியும். அதனாலதான் அதை உங்ககிட்ட இருந்து வாங்கிடணும்னு பிளான் பண்ணிட்டு இருக்காரு. இங்க பாரு, நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காத. கல்யாணம் வேண்டான்னு சொல்லிட்டு உங்க அப்பா கிட்ட சண்டை போட்டு கம்பெனி இழக்கிறதுக்கு பதிலா பேசாம உங்க அப்பா சொல்ற மாதிரி கல்யாணம் பண்ணிக்கோ. பிடிக்குதோ பிடிக்கலையோ மேரேஜ் பண்ணிக்கோ. அதான் உன் லைஃபுக்கு நல்லது. அங்கிள், கல்யாணம் பண்ணிக்கிட்டு குழந்தை குடும்பம்னு எனக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இல்ல. எனக்கு என்னோட கரியர் தான் முக்கியம். கல்யாணம் எல்லாம் பண்ணா என்னால ஃபுல் டைம் கம்பெனில கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது. ஏன் இப்போ நாங்கெல்லாம் கல்யாணம் பண்ணிட்டு வேலையும் பாக்குறது இல்லையா என்ன? நீங்க பண்ணீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சது இது பண்ணிக்கிட்டீங்க. என்ன எதுக்கு ஃபோர்ஸ் பண்றீங்க? எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல, என்ன விட்டுருங்களேன். அப்புறம் நான் சொல்றத சொல்லிட்டேன். முடிவெடுக்க வேண்டியது இனிமே நீ தான். ஒரு அங்கிளா என்னோட அட்வைஸை கொடுத்துட்டேன். புரிஞ்சு முடிவு பண்ணுவேன்னு நினைக்கிறேன். நல்லா யோசி. உன் பிடிவாதத்தினால தப்பான முடிவு பண்ணிடாத. இதனோட லைஃப் ஜங்குக். நல்லா யோசிச்சு முடிவு பண்ணு அப்படின்ட்டு போனை வச்சிடறாரு. எங்க இவனுக்கு என்ன பண்றதுனே தெரியல. கடுப்பா இருக்கு அவனுக்கு. அப்படியே கார் ஓட்டிட்டு வந்துட்டு இருக்கான். மழை வேற பெஞ்சிட்டு இருக்கு. ஸோ அப்படி அவன் வந்துட்டு இருக்கும்போது கொஞ்ச தூரத்துக்கு முன்னாடி ரோட் சைட்ல கட்டை மாதிரி இருக்கும்ல, அதுல நீங்க உட்காந்துருக்கீங்க. அப்படியே கீழே அப்படியே உங்க நீச ஹோல்ட் பண்ணிட்டு அப்படியே குனிஞ்சு உட்காந்துட்டு இருக்கீங்க. அப்படியே உங்க பக்கத்துல ஒரு சூட்கேஸ் ஒண்ணு இருக்கு. ஜங்கு கொஞ்சம் தூரத்துக்கு முன்னாடி வரும்போதே பாத்திருப்பான். யாரு இவ? இப்படி மழை பெய்யுது, அசையாம உட்காந்துட்டு இருக்கா. இந்த நைட் நேரத்துல தனியா யாரா இருக்கும் அப்படின்னு பாத்துக்கிட்டே அப்படியே உங்களை கிராஸ் பண்றான். கிராஸ் பண்ணும்போது சைடா உங்களே தான் பாக்குறான். யோசிச்சிட்டே உங்களை கிராஸ் பண்ணி போனவன் டக்குன்னு கார் அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு ரிவர்ஸ் எடுக்கிறான். அப்படியே உங்க முன்னாடி வந்து காரை ஸ்டாப் பண்றான். பட் நீங்க உங்க முன்னாடி கார் நிக்குது, அதை கூட பார்க்காம அப்படியே குனிஞ்சிட்டே உட்காந்துட்டு இருக்கீங்க. அப்ப ஜங்கு காருக்குள்ள இருந்து ஒரு அம்பர்லா எடுத்துட்டு இறங்கி உங்க முன்னாடி வந்து நிக்கிறான். அப்ப கூட கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் தான் அப்படியே நிமிர்ந்து அவனை பாக்குறீங்க. என்னாச்சு? இப்படி மழை பெய்யுது, மழையில போய் இப்படி உட்காந்துட்டு இருக்க. அப்போ நீங்க எதுவுமே பேசாம மறுபடியும் அப்படியே குனிஞ்சிடுறீங்க. ஹலோ, உன்னதான் கேக்குறேன். இந்த டைம்ல இப்படி தனியா உட்காந்துட்டு இருக்க? இங்கெல்லாம் அப்படி உட்காரக்கூடாது, சேஃப் இல்ல. யாராவது ஏதாவது பண்ணிட்டாங்கன்னா? அப்போ நீங்க நிமிர்ந்து அவனை பாக்குறீங்க. என்ன சொல்லல, நான் அந்த மாதிரி பையன்லாம் இல்ல. வேற யாராவது ஏதாவது பண்ணிடுவாங்களேன்னு சொல்ல வந்தேன். எதுக்காக இங்க உட்காந்துட்டு இருக்க? வா, உன் வீடு எங்க இருக்குன்னு சொல்லு, கொண்டு போய் விட்டுறேன். நீங்க கேட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். பரவாயில்ல, நான் பாத்துக்கிறேன். நீங்க போங்க. இல்ல, எங்க போகணும்னு சொல்லு, நான் கூட்டிட்டு போய் விடுறேன். இல்ல, அது பரவாயில்ல சொல்லு. எனக்கு
போக இடம் இல்லை, யாரும் இல்லை. அதை கேட்டோடனே ஜங்குக்கு என்ன இப்படி சொல்கிறா அப்படிங்கிற மாதிரி பார்க்குறான். ஸோ கொஞ்ச நேரத்துக்கு எதுவுமே பேசல, நீங்களும் அப்படியே உட்காந்துட்டு இருக்கீங்க. அப்போ ஜங்குக்கு என்ன நினச்சான்னு தெரியல, டக்குன்னு உங்கள் லக்கேஜ் எடுத்து டிக்கியில் வச்சுட்டு வா என் கூட என் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறேன். அப்போ நீங்கள் புரியாமல் அவனை பார்க்குறீங்க. வா, எவ்வளோ நேரத்துக்கு இங்கே உட்காந்துட்ருப்ப, எஞ்சி வா. அப்போ உங்களுக்கு ஒரு மாதிரி தயக்கமாக இருக்குது, இருக்கும்ல தெரியாத பையன் கூப்பிடும்போது எப்படி போகிறது, அதனால யோசிக்கிறீங்க ஒரு மாதிரி. பயப்படலாம் வேணாம், நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான், அந்த மாதிரி பையன்லாம் நான் இல்லை. இங்கே தனியாக உன்னை விட்டுட்டு போகிறதுக்கு மனசு வரல, அதான் வா என் கூட. ஸோ நீங்கள் கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு போகலான்னு முடிவு பண்ணிடுறீங்க. ஜங்குக்கே வந்து கார் டோர்லாம் ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களை உள்ளார உட்கார வைக்கிறான். ஸோ அப்படியே வீட்டுக்கும் கூட்டிகிட்டு வந்துடுறான். வீட்டு முன்னாடி வந்து காரை ஸ்டாப் பண்ணுறான். அது கூட தெரில, அப்படியே நீங்கள் யோசிச்சிட்டே தான் உட்காந்துட்டு இருக்கீங்க. திரும்பி பார்க்குறான் உங்களை, நீங்கள் கண்டுக்கவே இல்லை, அப்படியே உட்காந்துட்டு இருக்கீங்க. இப்போ இறங்கணும்ல, ஸோ ஜங்குக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரில, உங்கள் நேம் கூட தெரியாது அவனுக்கு. எப்படி இவளை கூப்பிட்றது அப்படின்ட்டு யோசிச்சுட்டு பொறுமையாக அவன் கையை உங்கள் பக்கத்தில் கொண்டு வந்துட்டு உங்கள் ஷோல்டர் அப்படியே சுரண்டுறான். நீங்களும் திரும்பி பார்க்குறீங்க, வீடு வந்துருச்சு. அப்போ நீங்களும் வெளியே எட்டி பார்த்துட்டு அப்படியே இறங்கிடுறீங்க. அப்போ அவனும் இறங்கிட்டு வா அப்படின்ட்டே முன்னாடி போகிறான். நீங்களும் அப்படியே அவனை ஃபாலோ பண்ணிகிட்டே போயிட்டுருக்கீங்க. ஜங்குக்கும் வீட்டுக்குள்ளே என்டர் ஆகுறான். ஜங்குக்கு வந்து தனி வீட்டில் தான் இருப்பான், அவங்க அப்பா வந்து வேறு வீட்டில் இருப்பார். இங்கே வந்து அவன் கூட ஒரு மெய்டு ஆண்டி ஒருத்தவங்க தான் இருப்பாங்க. ஸோ அவன் உள்ளே வந்த உடனே அவங்க தான் இன்ன வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அவனுக்காக. ஜங்குக், என்ன இவ்வளோ நேரம், சாப்பிட்டியா என்ன? அதெல்லாம் வெளியவே சாப்பிட்டேன் ஆண்டி அப்படின்னு அவன் சொல்லும்போதே பின்னாடியே நீங்களும் வரீங்க. உங்களை பார்த்தோன்னே அவங்களுக்கு கொஞ்சம் ஷாக் தான், ஷாக்கிங்காக அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க. ஆண்டி, இந்த பொண்ணை எனக்கு உங்கள் கூடவே தங்க வச்சுக்கோங்க, சாப்பிட்டால என்னான்னு தெரியல, கேட்டு கொடுத்துருங்க, பார்த்துக்கோங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரூமுக்கு போயிடுறான். அவங்களுக்கு தான் ஒன்றும் புரியல, யாரா அந்த பொண்ணை அவன் பாட்டு பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு போகிறானே அப்படின்ட்டு முடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ நீங்களும் நைட்டு போயிட்டு ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு அவங்க ரூமில் அவங்க கூட தான் ஸ்டே பண்ணுறீங்க. பட் அவங்ககிட்ட எதுவும் பேசலாம் இல்லை. ஸோ அப்படியே மார்னிங் ஆகுது. ஜங்குக்கு ஆஃபீஸ்க்கு ரெடி ஆகிட்டு சாப்பிட்றதுக்காக வரான். ஆண்டி, ஃபுட் எடுத்து வைங்க சீக்கிரம். வைக்கிறேன்ப்பா அப்படின்ட்டு அவங்களும் வைக்கிறாங்க. இவனும் சாப்பிட்றான். ஜங்குக், என்ன ஆண்டி? இல்லை, நைட்லேருந்து அந்த பொண்ணு எதுவுமே சாப்பிடல, இப்போ கூட சாப்பிட கூப்பிட்டேன், சாப்பிட வரல, எதுவும் பேசவும் மாட்டேன் வாயை திறந்து. யாருப்பா அந்த பொண்ணு? எந்த பொண்ணு? எந்த பொண்ணா? நைட்டும் அவன் கூட கூட்டிகிட்டு வந்தியே. அப்போ தான் அவனுக்கே ஞாபகம் வருது. ஓ ஆமாம்ல, சாப்பிட்லையா அவ? இல்லைப்பா, சாப்பிட சொன்ன எதுவும் பேசவும் மாட்றா. இப்போ எங்கே இருக்கா? வெளியில தான் கார்டனில் உட்காந்துட்டு இருக்கா. சரி இருங்க, நான் போய் பார்க்குறேன் அப்படின்ட்டு ஜங்குக்கும் எழுந்து வெளியே வரான். நீங்கள் அப்படியே ஒரு பெஞ்சில் சோகமாக உட்காந்துட்டு இருக்கீங்க. ஜங்குக்கு வந்து உங்கள் முன்னாடி நிற்கிறான். நீங்கள் நிமிர்ந்து பார்க்குறீங்க. அவனை பார்த்த உடனே அப்படியே எழுந்திரிச்சிடுறீங்க. நைட்லேருந்து எதுவுமே சாப்பிட்லையாமே? நான் அவனை சாப்பிட சொன்னனே, ஏன் சாப்பிடல? இல்லை, அது நான் எதா இருந்தாலும் அப்புறமா பேசிக்கலாம், வந்து முதல்ல சாப்பிடு. இல்லைங்க, அது சாப்பிட்டு பேசிக்கலாம் வா அப்படின்ட்டு முன்னாடி போகிறான். நீங்கள் போகாமல் அப்படியே நின்றுட்டே இருக்கீங்க. வான்னு சொன்னேன். அப்படின்ட்டு நீங்களும் அவன் பின்னாடியே போகிறீங்க. உட்கார் ஆண்டி, அவளுக்கு எடுத்து வைங்க. ஹேசு, எனக்கு ஒரு பிளேட்டில் எடுத்து வை அப்படின்னு ஒரு சவுண்டு. என்னடான்னு 3 பேர் திரும்பி பார்த்தா ஜங்குக்கோட அப்பா தான் வந்திருக்காரு. அப்பா அப்படின்ட்டு ஜங்குக்கு எழுந்துக்கிறான். அவன் எந்திரிக்கதை பார்த்த உடனே நீங்களும் அப்படியே பொறுமையாக எழுந்துச்சு நிற்கிறீங்க. அப்போ அவரும் வந்து டேபிளில் உட்காந்துட்டு எனக்கும் வை. அப்போ அந்த ஆண்டியும் வைக்கிறாங்க. ஜங்குக்கு அப்பா சாப்பிட்றாரு. ஆனால் ஜங்குக்கு நீங்களும் அப்படியே நின்றுட்டு இருக்கீங்க. அப்போ ஜங்குக்கோட அப்பா உங்களை பார்த்து, ஏமா நிற்கிற, உட்காரு சாப்பிடு. அப்போ நீங்கள் திரும்பி ஜங்குக்க பார்க்குறீங்க. அவனை என்ன பார்க்குற, உட்காந்து சாப்பிடு அப்படின்னு சொன்ன உடனே நீங்களும் உட்காந்துடுறீங்க. ஜங்குக்கான நின்றுட்டே இருக்கான். என்னடா உனக்கு வேற தனியாக சொல்லணுமா, சாப்பிடு உட்காந்து. அப்படின்ட்டு அவனும் மண்டையாட்டிட்டு உட்காந்து சாப்பிட்றான். என்னப்பா சொல்லாமல் கொள்ளாமல் வந்திருக்கீங்க? ஏன் சார்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கணுமா என்ன? நான் உன்னோட கிளைண்ட்டாடா? அது இல்லை, ஆஃபீஸ் கிளம்புற டைமில் அதான் ஒரு 1/2 hour லேட்டாக போனால் ஒன்றும் குறைஞ்சிடாது, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், அதான் வந்தேன். சாப்பிடுங்க, சாப்பிட்டு முடிச்சுட்டு பேசலாம் அப்படின்ட்டே சாப்பிட சொல்கிறாரு. ஸோ கொஞ்ச நேரத்தில் சாப்பிட்டு முடிச்சிடுறீங்க. அதுக்கப்புறம் ஜங்குக்கோட அப்பாவும் பேசலான்னு சொல்லிட்டு வராரு. அப்போ ஜங்குக்கு உங்களை பார்த்துட்டு நீ உள்ளே போ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அப்போ ஜங்குக்கோட அப்பா இருந்துட்டு
அவ எதுக்கு உள்ள போகணும்? அவளும் இருக்கட்டும். அவ எதுக்கு இருக்கணும்? பின்ன அப்புறம் 2 பேரும் சம்மந்தப்பட்ட விஷயம் தானே, 2 பேரையும் வச்சுட்டு தானே பேசணும். அப்ப ஜங்குக்கு ஒண்ணுமே புரியாம, என்ன சொல்றீங்க? ஏன்டா நடிக்கிற? காலையிலே ஃபோன் பண்ணி ஹேசு என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டா. என்ன சொன்னாங்க? என்ன சொல்வா? அந்த டைம்ல ஒரு பொண்ணை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்க, எதுக்கு கூட்டிட்டு வந்திருக்க என்னன்னு பத்தி சொன்னா. அப்பா அது நேற்று நைட்டு அவ எல்லாம் எனக்கு தெரியும். 2 பேரும் லவ் பண்றீங்க தானே? ஹேசு சொல்லிட்டா என்கிட்ட எல்லாத்தையும். அப்போ ஜங்குக்கு ஒரே ஷாக்கு. எனது லவ்வா அப்படிங்கிற மாதிரி வாயை பொழுதுட்டு பாக்குறான். உங்களுக்கும் அதே ஷாக் தான். முழிக்கிறீங்க நீங்க. பா என்ன சொல்றீங்க? லவ்வா? அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. போதும் ஜங்கு, நீ நடிச்சது. நடிக்கிறேனா? ஐயோ அப்பா, உங்ககிட்ட எப்படி சொல்றது? நீங்க நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது. அப்ப எல்லாம் ஹேசு என்கிட்ட போய் சொல்லியிருப்பாளா அப்படின்னு சொன்ன உடனே ஜங்குக்கு அப்படியே திரும்பி பார்த்து அந்த ஆன்ட்டியை முறைக்கிறான். அவங்க அப்படியே எனக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படிங்கிற மாதிரி திரும்பிடுறாங்க. ஆக்சுவலா ஜங்குக்கு அப்பா வச்ச ஆள் தான் அவங்க, இவனை வாட்ச் பண்றதுக்காக. ஸோ இங்க என்ன நடந்தாலுமே அவங்க வந்து அப்டேட் பண்ணிடுவாங்க ஜங்குக்கு அப்பா கிட்ட. அது இவனுக்குமே தெரியும். பட் இருந்தாலும் நல்ல கனெக்ஷன் அவங்க கூட இவன் கிட்ட. அவங்க நல்லவங்க தான், ஜங்குக்கு நல்லா கேர் பண்ணி தான் பார்த்துப்பாங்க. இருந்தாலும் வந்து இங்க நடக்கிறது எல்லாத்தையுமே ஜங்குக்கு அப்பா கிட்ட அப்டேட் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த ஒரு விஷயம் தான் ஜங்குக்கு அவங்க மேல கோவம். அந்த ஒரு விஷயம் தான் அவனுக்கு கடுப்பா இருக்கும். இருந்தாலும் இவனால அவங்கள வேலையை விட்டு தூக்க முடியாது. அவங்க அப்பா கிட்ட அவனால பதில் சொல்ல முடியாது. ஸோ அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்கான். இப்ப கூட அவங்கள பார்த்து செம்மையா முறைச்சிட்டு இருக்கான். இவங்களை என்னதான் பண்றதோ, இங்க என்ன நடந்தது என்னன்னு எதுவுமே தெரியாம இந்த ஆளுகிட்ட வேற ஃபோன் பண்ணி சொல்லி இப்போ இவரை எப்படி நான் சமாளிக்கிறது? டேய், இந்த விஷயத்த முதல்ல என்கிட்ட சொல்ல வேண்டியதானடா. நீ கல்யாணம் பண்ணிக்கணும் தானே நான் இவ்வளோ பாடுபட்டு இருக்கேன். இந்த விஷயத்த முதல்ல என்கிட்ட சொல்லி நான் சந்தோஷப்படுற ஃபர்ஸ்ட் ஆளே நான் தானடா. இந்த மாதிரிப்பா இப்படி ஒரு பொண்ணை லவ் பண்றேன்னு சொல்லியிருந்தா எப்பயும் உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருப்பேனடா. ஏன் இவ்வளோ நாள் சொல்லல? அப்பா நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. நான் லவ் எல்லாம் பண்ணல. திரும்ப திரும்ப நடிக்கிறல்ல நீ. டேய், நான் தான் எனக்கு எதுவும் கோவம் இல்லைன்னு சொல்றேன்லடா. நீ லவ் பண்றதுனால எனக்கு சந்தோஷம் தான்டா. சீக்கிரமே நானே கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் உங்களுக்கு. ஐயோ, சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டாரு இவரை. என்ன எப்படி இவர்கிட்ட சொல்லி சமாளிக்கிறது அப்படின்னு அவன் ஒரு பக்கம் கதறிட்டு இருக்கான். அப்ப ஜங்குக்கு அப்பா இருந்துட்டு, மா இங்க வா அப்படின்ட்டு ஜங்குக்கு தான் திரும்பி பாக்குறீங்க. அவன் என்ன சொல்ல போறான்? அவனை எதுக்கு பாக்குற? வா. அப்போ நீங்களாம் ஒரு பக்கத்துல போறீங்க. உன் பேர் என்ன? அப்பயும் திரும்பி ஜங்குக்கா தான் பாக்குறீங்க. ஏன் பேர் சொல்லணும்னா கூட அவன் பர்மிஷன் கொடுக்கணுமா உனக்கு? அப்போ நீங்க இல்லை அப்படிங்கிற மாதிரி மண்டையாடுறீங்க. அப்போ சொல்லு. ஓயன். அப்போ அவர் சிரிச்சுக்கிட்டு உங்க தலையில கை வச்சு அப்படியே டேப் பண்ணி கொடுக்குறாரு. டேய், எனக்கு பிடிச்சிருக்கடா அந்த பொண்ணு. அப்பா எதுவும் பேசாத நீ. சரி நீ சொல்லுமா, எவ்வளோ நாளா 2 பேரும் லவ் பண்றீங்க? அப்பா என்ன கேட்டுட்டு இருக்க நீ? சரி அதை பத்திலாம் பேசல, அது உங்களோட பர்சனல். ஆனா கண்டிப்பா இதை கேட்பேன்டா. ஆமா, நேற்று 2 மணிக்கு இந்த பொண்ணை கூட்டு வந்தியாமே, அந்த அன்டைம்ல ஏண்டா அவங்க அப்பா அம்மாவுக்கு இதில் இஷ்டம் இல்லையா? அவளை வீட்டில இருந்து கூட்டிட்டு வந்துட்டேன் என்ன? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. அப்புறம் அவளா ஓடி வந்துட்டாளா? ஐயோ, இந்த ஆளுகிட்ட நான் என்னத்த சொல்லி. டேய், எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, இனிமே அவங்க போக வேணாம். உன்னை நம்பி வந்துட்டால, இங்கேயே இருக்கட்டும். சீக்கிரமே உங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணி வச்சிடறேன் இந்த மந்த்லே. எது கல்யாணமா? ஆமாண்டா, அப்புறம் அடுத்த அதானே. நீ ஓவரா போயிட்டு இருக்க, நான் சொல்றதை கேளு. நீ எதுவும் சொல்ல வேணாம். ஒயன், நீ கவலைப்படாம இரு. சீக்கிரமே உங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணி வச்சிடுறேன். உங்க வீட்டை நினைச்சலாம் நீ பயப்படாத. அவங்களும் சீக்கிரமாவே சமாதானம் ஆயிடுவாங்க. நான் போய் உடனே இந்த விஷயத்த எல்லாருக்கிட்டையும் சொல்றேன். சீக்கிரமே போய் உனக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்றேன்டா அப்படின்ட்டு அவரு கிளம்புறாரு. அப்பா அப்பா நில்லு, நான் சொல்றதை கேட்டு போ. அப்பா அப்படின்ட்டு ஜங்கு கத்திட்டு இருக்கான். அவர் பாட்டு கேட்காம நடந்து போயிட்டு இருக்காரு. திரும்பி உங்களை பாக்குறான். உங்களுக்கு இங்க என்ன நடந்துட்டு இருக்குன்னு நல்லாவே தெரியுது. பட் என்ன பேசுறதுன்னு தான் தெரியல. அப்படியே முடிச்சுட்டே நின்றுட்டு இருக்கீங்க. அவனுக்குமே உங்ககிட்ட என்ன சொல்றதுன்னு தெரியல. ஸோ உடனே அவங்க அப்பா பின்னாடியே ஓடிட்டு இருக்கான். எவ்வளவோ சொல்றான், நான் லவ் பண்ணல, கல்யாணம்லாம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு கதறிட்டு இருக்கான். பட் அவரு எதையுமே கேட்குற மாதிரி இல்லை. அவர் ஃபிக்ஸ் பண்ணிட்டாரு 2 பேரும் கல்யாணம் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மைண்ட் செட்லேயே அவர் கிளம்பிட்டாரு. இங்க ஜங்குக்கும் ஒரு வழியா கிளம்பி ஆஃபீஸ்க்கு வரான். அதுக்குள்ள பார்த்தா ஆஃபீஸ் ஃபுல்லா அந்த நியூஸ் பரவிடுச்சு. சீக்கிரமே ஜங்குக்கு கல்யாணம்னு சொல்லிட்டு அவங்க அப்பா தான் ஸ்டாஃப்ஸ் எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டாரு. உள்ள போன உடனே எல்லாரும் வந்து வந்து இவனுக்கு கங்க்ராட்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இவனுக்கு அப்படியே மண்டை காயுது. எல்லாரும் இக்னோர் பண்ணிட்டு நேரா கேபிங்கு போய் உட்காடுறான். அங்கேயும் அவனை விடல. மேனேஜர்லாம் வந்து அவன் ரூம்க்கே வந்து அவனுக்கு கங்க்ராட்ஸ் சொல்லிட்டு போயிட்டு இருக்காரு. ஜங்குக்கு செம்ம கோவம் தான் வருது. பட் அவங்க கிட்ட போயிட்டு என்ன சொல்றது, அதனால கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கான். உடனே போன் எடுத்து அவங்க அப்பாவோட அந்த பி அங்கிள் இருக்காருல்ல, ஸோ அவருக்கு தான் கால் பண்றான்.
ஜங்கு, கேள்விப்பட்டேன் கல்யாணம் ஆக போதாமே, வாழ்த்துக்கள். இந்த அங்கிள் கிட்ட கூட சொல்லல. பாத்தியா பொண்ணை வீட்டுக்கே கூட்டிட்டு வந்துட்டியாமே. ஏண்டா நேத்தி கூட என்கிட்ட கல்யாணமே வேணாம் அப்படி இப்படின்னு பேசினேன். பார்த்தா நேற்று நைட்டே ஒரு பொண்ணை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்க. என்ன கதை ஜங்கு? இந்த அங்கிள் கிட்டே மறைச்சிட்ட போ. அங்கிள், நீங்களும் என்ன கடுப்பேத்தாதீங்க. ஏண்டா என்னாச்சு? அப்ப ஜங்குக்கு நேற்று நடந்ததெல்லாம் சொல்றான், உங்களை எப்படி மீட் பண்ண என்னன்னா. என்ன ஜங்குக்கு சொல்ற? ஆமா, அது ஏதோ நேற்று அவளை தெரியாம மீட் பண்ணுது. பாவம் அந்த நேரத்தில் தனியாக உட்காந்துருக்காளேன்னு வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தேன். இந்த ஹேசோ ஆண்டி சும்மா இல்லாமல் அதை போயிட்டு அப்பா கிட்ட கால் பண்ணி சொல்லி அவருக்கும் இதான் சாக்கு அப்படிங்கிற மாதிரி ஆடுறாரு பாருங்க. அதுக்குள்ள நான் இப்பதான் ஆஃபீஸ்க்கு வந்தேன், அதுக்குள்ள இங்க இருக்கிற எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டாரு. இந்த மந்த்ல வேற கல்யாணம் வேற பண்ண போறாராம். நான் சொல்றதையும் புரிஞ்சுக்க மாட்டாரு அங்கிள். ப்ளீஸ் நீங்களாவது சொல்லி புரிய வைங்களேன். நான் அந்த பொண்ணை லவ் எல்லாம் பண்ணல, அவ யாருன்னு கூட எனக்கு தெரியாது. அப்பா கிட்ட பேசுங்க ப்ளீஸ் அங்கிள். உங்க அப்பா கிட்ட பேசுறதை விட உங்ககிட்ட தான் இப்ப பேசணும்னு நினைக்கிறேன். என்ன பேச போறீங்க? அந்த பொண்ணுக்கு தான் யாரும் இல்லைன்னு சொன்னல, பேசாம நீயே அவளை கல்யாணம் பண்ணிக்கோ. அங்கிள் நீங்களுமா? இங்க பாரு, இப்போ இதெல்லாம் எடுத்து சொல்லி உங்க அப்பாவுக்கு புரிய வச்சாலும் அவர் கண்டிப்பா உனக்காக வேற பொண்ணு பாப்பாரு. நீ யோசிச்சு பாரு, இதுல இருந்து உன்னால தப்பிக்கவே முடியாது. அதனாலதான் சொல்றேன், அவளே கல்யாணம் பண்ணிக்கோ. அங்கிள், ஆனா எனக்கு உனக்கு பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ, உன்னை இப்ப அவளை பிடிச்சி கல்யாணம் பண்ணிக்கோ, லவ் பண்ணலாம் நான் சொல்ல வரல. நீ அவகிட்ட பேசு, உன்னோட சுச்சுவேஷன் பத்தி அவகிட்ட சொல்லி புரிய வை. கல்யாணம் பண்ணிட்டு இப்ப நீங்க 2 பேரும் சந்தோஷமா வாழுங்கன்னு நான் சொல்ல வரல. நீ கல்யாணம் பண்ணாதான் உங்க அப்பா அந்த கம்பெனியை உன் பேர்ல எழுதி வைப்பாரு. ஸோ அதுக்காக தான் சொல்ற, இந்த சான்ஸை மிஸ் பண்ணிடாத. அதுக்காக அந்த பொண்ணை யூஸ் பண்ணிக்க சொல்றீங்களா? யூஸ் பண்ண வேணாம் ஜங்குக், நீ சொல்லி புரிய வை. அவளுக்கு ஓகேவா இருந்தாதான் நான் சொல்றேன். உனக்கு இது ஒரு நல்ல சான்ஸா இருக்கும்ல. உங்க அப்பாவுக்காக ஃபேக்கா கல்யாணம் பண்ணிக்கோங்க. கொஞ்ச நாள் இருங்க, சந்தோஷமா ஒரு முன்னாடி இருக்கிற மாதிரி நடிங்க. அப்புறம் கம்பெனி உன் பேர்ல மாறினதும் அவளை டிவோர்ஸ் பண்ணிடு. அதுக்கப்புறம் உங்க அப்பா கிட்ட சொல்லி புரிய வச்சுக்கலாம், பிடிக்கல, அவ கூட வாழ இஷ்டம் இல்லை, அதனால டிவோர்ஸ் பண்ணன்னு சொல்லி. ஆனா அங்கிள், பாவம் அந்த பொண்ணு, அவளுக்கு ஏதாவது செட்டில் பண்ணிடலாம் ஜங்குக். இல்ல அவ வேற ஏதாவது வேணும்னு சொன்னா கூட கொடுத்துடலாம் என்ன கேட்டாலும். அவளுக்கு யாரும் இல்ல, போக இடம் இல்லைன்னு வேற சொன்னேன். ஸோ இருக்கட்டும், அவன் கூட 1 இயர் நடிக்க தானே போறா. இருந்தாலும் அவன் ஒத்துக்கணும்ல. ஒத்துக்கிற மாதிரி நீ எடுத்து சொல்லு. அவளுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு தான் என்னை பொறுத்த வரைக்கும். இதே அவளை நீ வேணான்னு சொன்னீங்கன்னா உங்க அப்பா உனக்கு வேற பொண்ணு பாப்பாரு. அவ கூட நீ லைஃப் லாங் வாழ்ந்தே தான் ஆகணும், வேற வழி கிடையாது. உனக்கு பிடிக்கலன்னா கூட விட்டு போக முடியாது. ஆனா இந்த பொண்ணு அப்படி இல்லைல்ல, நீ சொல்றத கேட்பா. உனக்கு எப்போ பிடிக்கல டிவோர்ஸ் அப்ளை பண்ணணும்னு சொன்னா அதுக்கும் ஓகே சொல்லி சைன் பண்ணுவா. ஸோ உன் நல்லதுக்கு தான் சொல்றேன், நீ அவகிட்ட பேசிப்பாரு. ஏதாவது தப்பா எடுத்துக்கிட்டான்னா அது நீ பேசுற முறையில இருக்கு. ரொம்ப பொலைட்டா பேசி அவகிட்ட புரிய வை. உன் லைஃபுக்கு இது எவ்வளோ இம்பார்ட்டன்ட் தெரியும். ஸோ அந்த மாதிரி பேசு அப்படின்ட்டு ஃபோனை வச்சிடுறாரு. ஜங்குக்கும் யோசிக்கிறான், அவனுக்கு முழுசா ஓகே இல்லதான், இருந்தாலும் அவன்கிட்ட பேசலான்னு முடிவு பண்றான். பட் உங்க சைட்ல இருந்து யோசிக்கும் போது இது ஓகேவா இருக்குமா என்ன அப்படின்னு அதையும் யோசிக்கிறான். ஸோ ஆஃபீஸ்ல ஃபுல்லா இதே சிந்தனை தான் அவனுக்கு. ஸோ இன்னைக்கு கொஞ்சம் சீக்கிரமாவே ஆஃபீஸ்ல இருந்து வந்துடுறான். உள்ள வந்து பார்த்தா நீங்க அப்படியே லக்கேஜ் எல்லாம் பேக் பண்ணி வச்சுட்டு சோஃபால உட்காந்துட்டு இருக்கீங்க. ஜங்குக்கு வரத பார்த்த உடனே அப்படியே எழுந்து நிக்கிறீங்க. அவனும் உங்களையும் லக்கேஜையும் மாறி மாறி அப்படியே பாக்குறான். என்னாச்சு? நான் போறேன். போறியா? எங்க? இல்ல நான் போயிடுறேனே. அதான் எங்க போற? தெரியல, ஆனா நான் போயிடுறேன். என்னால தேவையில்லாத பிரச்சனை. உங்க அப்பா வேற நம்ம 2 பேரையும் தப்பா புரிஞ்சுக்கிட்டு, வேணாங்க நான் போயிடுறேனே. அப்ப ஜங்குக்கு அப்படியே உள்ள பாக்குறான். ஹேசோ ஆண்டி எங்க? அவங்க இல்ல, வீட்டுக்கு போயிட்டு வரதா சொல்லி கிளம்புனாங்க. அதனால்தான் நானும் அவங்க இல்லாதப்பவே போயிடலான்னு லக்கேஜ்லாம் பேக் பண்ணிட்டு உட்காந்துருக்கேன். கொஞ்சம் உள்ளவா, உங்ககிட்ட பேசணும் அப்படின்ட்டு அவங்க கையை பிடிச்சி உள்ள கூட்டிட்டு போறான். இங்க பாரு, நீ போயிட்டா மட்டும் இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகாது. அதுவும் இல்லாம நீ எங்க ஏதுன்னு எங்க அப்பா என்னை போட்டு குடஞ்சு எடுத்துருவாரு. எல்லாத்துக்கும் மேல நீ போனதுக்கு அப்புறம் எங்க அப்பா எனக்கு வேற பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி வைப்பாரு. உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்படின்னு புரியாம பேசிட்டு இருக்கீங்க. இவளுக்கு வேற எதுவும் தெரியாதுல்ல. இங்க பாரு, நான் உன்கிட்ட எல்லாத்தையும் தெளிவா சொல்றேன். எங்க அப்பா என்ன கல்யாணம் பண்ணிக்க சொல்லி ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காரு. பட் எனக்கு அதுல கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்ட் இல்ல. என்னோட ஆம்பிஷனே என் கம்பெனி தான், அதை நம்பர் 1 கொண்டு வரணும். அது மட்டும்தான் இப்போதைக்கு என்னோட எய்ம். இந்த கல்யாணம், குழந்தை எதுலையுமே எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல. அதெல்லாம் சொன்னா எங்க அப்பா புரிஞ்சுக்க மாட்டாரு. அவர் என்ன கல்யாணம் பண்ணிக்க சொல்லி ஃபோர்ஸ் பண்றாரு. அப்படின்னு நான் மாட்டேன்னு சொன்னா அந்த கம்பெனி என்கிட்ட இருந்து வாங்கிடுறதா சொல்லி என்ன மிரட்டிட்டு இருக்காரு.
அப்படின்னு அவன் கதையெல்லாம் உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்கான். உங்களுக்கு புரியல, எதுக்கு நம்ம கிட்ட சொல்றான் அப்படிங்கிற மாதிரி தான் பார்த்துட்டு இருக்கீங்க. நீ நினைக்கலாம், நீ பார்க்கறதுலேருந்தே தெரியுது இவன் கதையெல்லாம் எதுக்கு நம்ம கிட்ட சொல்லிட்டு இருக்கான்னு. ஆனால் இதெல்லாம் நான் உன்கிட்ட ஏன் சொல்றேன்னா, நீ என்னை செல்ஃபிஷாக கூட யோசிச்சுக்கோ, பட் எனக்கு இதை விட்டால் வேறு வழி தெரியல. அப்போ நீங்கள் அவனே பார்த்துட்டு இருக்கீங்க, நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாமா? என்ன? உனக்கு ஷாக்கிங்காக தான் இருக்கும், பட் நான் ஒன்றும் உன்னை உண்மையாக கல்யாணம் பண்ணிக்க சொல்ல, சும்மா ஃபேக்கான்னா என்ன இப்போ சொல்ல வரீங்க? எங்கள் அப்பா என்னை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி ஃபோர்ஸ் பண்ணுறாரு. நம்ம 2 பேரும் வேற லவ் பண்ணுறத வேற அவர் ஃபிக்ஸ் ஆகிட்டாரு. ஸோ அதனால தான் சொல்கிறேன், அவருக்காக ஜஸ்ட் கல்யாணம் ஆன மாதிரி நம்ம ஆக்ட் பண்ணலாம். அவர் முன்னாடி ஃபேக்காக கல்யாணம் பண்ணிக்கலாம், பட் அதுக்கப்புறம் கொஞ்ச நாளையில் பிரிஞ்சிடலாம். நான் உனக்கு டிவோர்ஸ் கொடுத்துட்றேன். இல்லை, இதெல்லாம் எனக்கு சரி வரும்னு தோணல. ப்ளீஸ், நான் இங்கேருந்து போயிடுறேனே. இங்கே பாரு, ஸ்டார்டிங்கில் உனக்கு கேட்கும்போது அப்படி தான் இருக்கும். ப்ளீஸ், என் சைட்லேருந்து கொஞ்சம் யோசிச்சு பாரு. அந்த கம்பெனி எனக்கு ரொம்ப முக்கியம். அது இல்லைன்னா என்னோட லைஃபே கிடையாது. எங்கள் அப்பா அதை வச்சு என்ன பிளாக்மெயில் பண்ணிட்டு இருக்காரு. அதனால தான் வேறு வழி தெரியாமல் கேட்குறேன். இதில் உனக்கும் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. இங்கே பாரு, ஒரு 1 இயர் நீ கல்யாணம் பண்ணிட்டு என் கூட இருந்தால் போதும். அதுக்கப்புறம் நான் உனக்கு டிவோர்ஸ் கொடுத்துட்றேன். நீயே கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாரு. உனக்கும் யாரும் இல்லைன்னு சொன்ன, போகிறதுக்கு எங்கேயும் இடம் இல்லைன்னு. அப்போ நீங்கள் ஒரு மாதிரி அவனை பார்க்குறீங்க. இல்லை, குத்தி காமிக்கணும்னு சொல்லலை, உன்னோட நல்லதுக்காக தான் சொன்னேன். நீ 1 இயர் தாராளமாக இங்கேயே இருக்கலாம். உன்னை நான் ரொம்ப நல்லா பார்த்துக்கிறேன், எந்த குறையும் இல்லாமல். 1 இயர்க்கு அப்புறம் உன்னை டிவோர்ஸ் பண்ணாலும் உனக்கு என்ன வேணுமோ எல்லாமே பண்ணித்தரேன். பணம் வேணுமா கேளு, எவ்வளோ அமௌண்ட் வேணால் கொடுக்குறேன். அதுவும் இல்லையா, நீ படிக்கிறியா, நான் படிக்க வைக்கிறேன். எந்த காலேஜில் வேணால் சீட் வாங்கி தரேன். இல்லை வேலைக்கு போகணுமா, என் கம்பெனியில் கூட ஜாப் அரேஞ்ச் பண்ணி தரேன். பிடிக்கலையா வேற எந்த கம்பெனியில் வேணா நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். நான் ரெக்கமெண்ட் பண்ணி உனக்கு நல்ல ஜாப்பாக வாங்கி தரேன். எனக்காக உன்னை யூஸ் பண்ணிக்கிறேன்னு மட்டும் நினைக்காத, உனக்காகவும் நான் எல்லாமே பண்ணித்தரேன் அப்படின்னு அவன் சொல்லும்போது நீங்கள் யோசிக்கிறீங்க, என்னதான் இருந்தாலும் அவன் சொல்கிறதும் கரெக்டு தான். உங்களுக்கும் போகிறதுக்கு வேற எங்கேயும் இடமும் இல்லை. ஸோ என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிக்க தான் செய்கிறீங்க. ஸோ நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கதும் ஜங்குக்கு அப்படியே உங்களவே பார்த்துட்டு இருக்கான். என்ன பார்க்குறீங்க? டைம் கூட கொஞ்சம் கொடுக்க மாட்டீங்களா? இப்போவே சொல்லணுமா என்ன? இல்லை, நீ டைம் எடுத்துக்கோ, போயிட்டு நான் 1 ஹவர் கழிச்சு வரவா? இல்லை, நைட்டு ஃபுல்லாக டைம் தரேன். நைட்டு ஃபுல்லாக யோசி, ஆனால் மார்னிங் கண்டிப்பாக சொல்லிடு அப்படின்ட்டே போகிறான். நீங்களும் அவனே பார்த்துட்டு இருக்கீங்க. கொஞ்சம் தூரம் போயிட்டு திரும்பி பார்த்துட்டு, நல்லா யோசிச்சு முடிவு பண்ணு ப்ளீஸ். இல்லை, நம்ம 2 பேரோட லைஃபுமே அடங்கியிருக்கு. அதனால் கொஞ்சம் யோசிச்சு நல்லா தெளிவான முடிவாயிடு அப்படின்ட்டே போகிறான். நீங்களும் யோசிக்கிறீங்க. நைட்டு உங்களுக்கு தூக்கமே வரல. நைட்டு ஃபுல்லாக இதே தாட் தான். மிட் நைட் இருக்கும், தூக்கம் வராமல் எழுந்து அப்படியே வீட்டுக்கு வெளியே கார்டனுக்கு வரீங்க. அப்படியே மேலே டெரஸில் பார்த்தா ஜங்குக்கும் அங்கே தான் நின்றுட்டு இருக்கான். அவனுக்கும் தூக்கம் வரல. அப்படியே கீழே நீங்கள் நிற்கிறதையும் பார்த்துடுறான். உடனே அப்படியே கீழே இறங்கி வரான் அவங்கக்கிட்ட தான். என்ன, தூங்கலையா? தூக்கம் வர மாதிரியான விஷயத்தையா நீங்கள் சொல்லியிருக்கீங்க? சரி, முடிவு பண்ணிட்டியா அப்படின்ட்டு நர்வஸாக உங்களை பார்க்குறான். நீங்களும் ஆமாம் அப்படிங்கிற மாதிரி தலையாட்டுறீங்க. என்ன முடிவு பண்ண? உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறதா? ரியலி? நிஜமாக தான் சொல்கிறியா? ஓகே சொல்லிடுவேன்னு தோணுச்சு, பட் உன் வாயிலேருந்து கேட்கும்போது தேங்க்ஸ், ரொம்ப தேங்க்ஸ் எல்லாம் ஒன்றும் வேணாம். நான் கூட உங்களை மாதிரியே செல்ஃபிஷாக யோசிச்சு தான் முடிவு பண்ணேன். நீங்கள் எனக்காக என்ன வேணாலும் பண்ணுறேன்னு சொன்னீங்கல்ல, அதனால தான் ஓகே சொல்கிறேன். பரவாயில்ல, எனக்கு அதை பற்றிலாம் கவலை இல்லை. நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னதே எனக்கு பெரிய சந்தோஷம். நீயும் அந்த மாதிரிலாம் யோசிக்காத, செல்ஃபிஷாக யோசிக்கிறோன்னெலாம். நீ எனக்காக ஹெல்ப் பண்ண, நான் உனக்காக ஹெல்ப் பண்ணுறேன், அவ்வளோதான். மற்றபடி வேறு எதுவும் இல்லை. பட் தேங்க்ஸ், ரொம்ப தேங்க்ஸ். உங்கள் ஹேண்டை ஹோல்ட் பண்ணி தேங்க்ஸ் சொல்கிறான். அப்புறம் இன்னொரு விஷயம், என்னை கல்யாணம் பண்ணிக்க போகிறத நினச்சி நீ பயப்படலாம் வேணாம். நீ எப்போதும் போல் இந்த வீட்டில் இருக்கலாம். ஜஸ்ட் என்ன ஒரு ஃப்ரெண்டாக நினச்சிக்கோ. நீ ஃப்ரீயாக இந்த வீட்டில் இருக்கலாம். என்னை ஹஸ்பண்ட் அப்படிங்கிற மாதிரி அப்படிலாம் பார்க்க தேவையில்ல. நீ நார்மலாக என்கிட்ட ஒரு ஃப்ரெண்ட் மாதிரி நடந்துக்கலாம். அப்புறம் நான் உனக்கு ப்ராமிஸ் பண்ணுறேன், கல்யாணத்துக்கு அப்புறம் ஹஸ்பண்டுங்கிற உரிமையில் உன்கிட்ட எந்த அட்வான்டேஜும் எடுத்துக்க மாட்டேன். நீ என்னை பயப்படாமல் கல்யாணம் பண்ணிக்கலாம். அந்த பயம்லாம் உனக்கு தேவையே இல்லை. உன் பெர்மிஷன் இல்லாமல் என் விரல் கூட உன் மேலே படாது. நம்ம பொண்டாட்டி தானே, நமக்கு கல்யாணம் ஆகிடுச்சு அப்படின்னு எந்த உரிமையும் உன் மேலே எடுத்துக்க மாட்டேன். நீ என்னை தாராளமாக நம்பலாம். அந்த பயம்லாம் உனக்கு தேவையில்லை. ஸோ நீ பயப்பட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு
அவன் லைட்டாக சிரிச்சுட்டு அங்கேருந்து போகிறான். பட் உங்களுக்கு எப்படி பயம் இல்லாமல் இருக்கும்? நீங்கள் ஓகே சொல்லியிருப்பீங்க, பட் உங்கள் சுச்சுவேஷனுக்காக மட்டும்தான். பட் சரியா தப்பா தெரியாத ஒரு பர்சனை கல்யாணம் பண்ண போகிறோம். பட் அப்படி இப்படின்னு நிறைய தாட்ஸ் உங்கள் மைண்டில் ஓடிட்டு தான் இருக்குது. ஸோ அப்படியே உங்களுக்கு மேரேஜும் முடியுது. இன்றைக்கி தான் உங்கள் மேரேஜ் முடிஞ்சிருக்கும். மேரேஜ் முடிச்சுட்டு நீங்களும் ஜங்குக்கும் அதே வீட்டுக்கே திரும்பி வந்திருப்பீங்க. ஜங்குக்கெலாம் சரியான டயர்டு. அப்படியே ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிட்டு போய் படுத்துடுறான். உங்களுக்குமே செம்ம டயர்டு தான். நீங்களும் ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு வந்து தூங்கிடுறீங்க. எங்கன்னா அந்த மெய்ட் ஆண்டி இருக்காங்கல்ல, அவங்களோட ரூமில். இவ்வளோ நாளாக நீங்கள் அங்கே தானே ஸ்டே பண்ணியிருப்பீங்க. ஸோ ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு அந்த ரூம்லேயே படுத்து தூங்கிடுறீங்க. அப்படியே ஈவினிங் ஆயிடுது. அந்த மெய்ட் ஆண்டி இப்போ தான் வீட்டுக்கு வராங்க. வந்த உடனே நேராக அவங்க ரூமுக்கு தான் வராங்க. பார்த்தா நீங்கள் அங்கே தூங்கிட்டு இருக்கீங்க. இந்த பொண்ணு என்ன இங்கே தூங்கிட்டு இருக்கா? ஒயன் மா ஒயன். ஆ ஆண்டி வந்துட்டீங்களா? நைட் ஆயிடுச்சா என்ன? ஆக போகுது. ஆமாம், நீ என்ன இங்கே தூங்கிட்டு இருக்க என் ரூமில்? எப்போதும் நான் இங்கே தானே தூங்குவேன். என்ன புதுசாக கேட்குறீங்க? அதெல்லாம் அப்போது கல்யாணத்துக்கு முன்னாடி. இப்போ கல்யாணம் ஆயிடுச்சுல்ல, உனக்கு புதுசாக திங்ஸு ட்ரெஸ் எல்லாமே வாங்கி சவுக்கு ரூமில் வச்சுருந்தோமே, நீ அங்கே போல இங்கே தூங்கிட்டு இருக்க? ஐயோ ஆமாம், சொன்னீங்கல்ல நீங்கள். நான் தான் மறந்துட்டேன். அப்படியே பழக்க தோஷத்தில் இங்கே தூங்கிட்டேன். சாரி ஆண்டி. அது சரி, நல்ல பொண்ணு தான். சரி எழுந்துரு. எழுந்து போய் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு டின்னர் ரெடி பண்ணுறேன், வா வந்து சாப்பிடு அப்படின்னு சொன்ன உடனே நீங்களும் எழுந்து வெளியே வரீங்க. பார்த்தா ஹாலில் நிறைய புது ஆளுங்கள்லாம் இருக்காங்க. ஆண்டி, யார் இதெல்லாம்? அவங்களா உங்களோட ரூமை டெக்கரேட் பண்ண வந்திருக்காங்க. அப்புறம் அதில் 2 பொண்ணுங்க இருந்தாங்கல்ல, அவங்க ஒன்றா ரெடி பண்ண வந்திருக்காங்க. ரூம் டெக்கரேட் பண்ணுமா? எதுக்கு? எதுக்கா? உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, ஞாபகம் இருக்கா இல்லை மறந்துட்டியா? அப்போ தான் உங்களுக்கே ஞாபகம் வருது. ஓ அதுக்கு தானா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு நிற்கிறீங்க. சரி போ, நிற்காத, சீக்கிரம் போய் குளிச்சுட்டு வா அப்படின்ட்டு அவங்கள அனுப்பி விட்டுட்டு ஜங்குக்கோட ரூமுக்கு தான் போகிறாங்க. ஜங்குக்கு எழுந்திரிப்பா, எவ்வளோ நேரம் தூங்கிட்டு இருக்க? ஆண்டி வந்துட்டிங்களா? ஸ்ட்ராங்காக எனக்கு ஒரு காஃபி ப்ளீஸ் கொண்டு வந்துட்டாங்களா? போட்டு தரேன், ஆனால் ஏஞ்சி கீழே வா. ஏன் கீழெல்லாம் வர முடியாது. காஃபி குடிச்சிட்டு அகைன் என் தூக்கத்தை கண்டினியூ பண்ணணும். ப்ளீஸ் நீங்கள் கொஞ்சம் மேலே கொண்டு வந்து தாங்களேன். மேலெல்லாம் எடுத்துகிட்டு வர முடியாது, வா நீ கீழே வா. ஏன் ஆண்டி, நான் கீழெல்லாம் வரல, சொல்கிறத கேளுப்பா, வா கீழே ஏஞ்சி வா அப்படின்ட்டு அவனை எழுப்பி பிடிச்சி கீழே இழுத்துட்டு வராங்க. அவனும் தூக்க கலக்கத்தில் இறங்கி வரான். கீழே பார்த்தா ஆளுங்கள்லாம் இருக்காங்க. ஆண்டி யார் இது? சொல்கிறேன் வா. பா நீங்களாம் போங்க அப்படின்ட்டு அவங்களெல்லாம் ரூம்க்கு அனுப்பி விட்றாங்க. ஏன் அவங்களாம் இதுக்கு யார் ரூமுக்கு போகிறாங்க? ரூம் டெக்கரேட் பண்ண போகிறாங்க, வா நீயும் சீக்கிரம் காஃபியெல்லாம் குடிச்சிட்டு குளிச்சு ரெடி ஆகு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போகிறாங்க. பட் அவனுக்கு புரிஞ்சிடுது. உடனே நீங்கள் எங்கே இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி தான் தேடுறான். அப்போ கொஞ்ச நேரத்தில் அந்த ஆண்டியும் காஃபி எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. எங்க ஆண்டி? ஒயனுங்க? அவள் ரெடி ஆகிட்டு இருக்கா. ரெடி ஆகுறாளா? ஆமாம். நீ ஏன் இவ்வளோ ஆச்சரியமாக கேட்குற? இல்லை இல்லை ஒன்றும் இல்லை. சரி நீயும் காஃபி குடிச்சிட்டு போய் ரெடி ஆகு. சரி அப்படின்ட்டு அவனும் போகிறான். ஸோ கொஞ்சம் நேரத்தில் ரூமெல்லாம் டெக்கரேட் பண்ணிவிட்டு அவங்க எல்லாரும் கிளம்பிடுறாங்க. ஸோ ஜங்குக்கும் ரெடி ஆகிட்டு ரூமுக்கு போயிட்டான். இப்போ உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். கீழே ஹேசா ஆண்டியும் உங்ககிட்டலாம் சொல்லிட்டு அவங்களும் கிளம்பிடுறாங்க. இப்போ நீங்கள் அப்படியே ஸ்டெப்ஸ் கிட்டே நின்றுட்டு இருக்கீங்க. மேலே போகிறதா வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு. உங்களுக்கு பயம்லாம் இல்லை, ஜங்குக்கு உங்ககிட்ட அந்த மாதிரி நடந்துப்பான் அப்படின்ட்டுலாம். பட் நர்வஸாக இருக்குது. என்னதான் இருந்தாலும் ஒரே ரூமில் எப்படி நைட்டு இருக்க போகிறோமா அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. கொஞ்ச நேரம் அப்படியே தான் இங்கே நிற்கிறீங்க. அதுக்கப்புறம் பதட்டத்தெல்லாம் ஒரு வழியாக வெளிக்காட்டாமல் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு அப்படியே மேலே ஏறி போகிறீங்க. அப்படியே டோரை ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே போகிறீங்க. ஜங்குக்கு அப்படியே திரும்பி பார்க்குறவங்கள. நீங்களும் உள்ளே வரீங்க. பார்த்துட்டு அப்படியே திரும்பலான்னு போனவன் திரும்ப முடியல அவனால். அகைன் திரும்பி உங்களே தான் பார்க்குறான். நீங்கள் டோரை க்ளோஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. ஜங்குக்கு அப்படியே ஆன்னு பார்க்குறான். ஏன்னா அவன் இம்ப்ரெஸ் ஆகிட்டான் அவங்கள பார்த்து. ஏன்னா இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு லுக்கில் உங்களை பார்த்துருக்கவே மாட்டான். அவன் பார்த்த வரைக்கும் நீங்கள் ரொம்ப சேடாக டல்லாக ரொம்ப அட்ராக்டிவான ட்ரெஸ் கூட பண்ண மாட்டீங்க. சிம்பிளாக ஒரு ட்ரெஸ் எப்போ பார்த்தாலும் சோகமான ஒரு ஃபேஸோட சுமாராக தான் அவன் கண்ணுக்கு நீங்கள் சுமாராக தான் தெரிஞ்சிருப்பீங்க. பட் இப்போது ரொம்ப கார்ஜியஸாக தெரியுறீங்க. அவனுக்கு கண்ணை எடுக்காமல் பார்த்துட்டு இருக்கான். ஜங்குக்கு இந்த சைடு பெட்டோட கார்னரில் உட்காந்துட்டு இருப்பான். டோர் அந்த சைடு பெட்டோட கார்னரில் இருக்கும். ஸோ நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படியே சுற்றி தான் இந்த சைடு அவன்கிட்ட வரணும். நீங்கள் அப்படியே பொறுமையாக தான் நடந்து வந்துட்டு இருக்கீங்க. கட்டில் மேலெலாம் ஸ்டிக் மாதிரி வச்சு அங்கெல்லாம் ஃப்ளவர்ஸ் எல்லாம் தொங்குற மாதிரி அழகாக டெக்கரேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இவன் வேற உட்காந்துட்டு தானே உங்களை பார்க்குறான். நீங்கள் நடந்து வர்றது அந்த ஃப்ளவர்ஸ்க்கு இடையில உங்கள் ஃபேஸ் எல்லாம் அழகாக தெரியுது.
லைக் ஒரு மூவி சீன் மாதிரி ஹீரோ ஹீரோயினை பார்த்து இம்ப்ரெஸ் ஆகுற மாதிரி நிஜமாவே அவனும் இம்ப்ரெஸ் தான் ஆகிட்டான். அப்படியே பார்த்துட்டே இருக்கான் விடாம. ரெட் கலர்ல ஒரு ட்ரெஸ் போட்டிருப்பீங்க, ஜங்குக்கும் அதே ட்ரெஸ் தான், சேம் ட்ரெஸ் தான், ஒரே கலர் எடுத்திருப்பாங்க. அவனுக்கு அந்த கலர் வேற ரொம்ப பிடிக்கும். நீங்க அந்த கலர் ட்ரெஸ்ல அழகா அதுக்கு ஏற்ற மாதிரி மேக்கப்லாம் போட்டு ரொம்ப பிரிட்டியா அவங்கள ரெடி பண்ணியிருக்காங்க. டே ஜங்கு, ஒயனா அது எப்படி எப்படி இவ்வளோ அழகா? இவ்வளோ நாள் என் கண்ணுக்கு ரொம்ப சுமாராக தானே இருந்தா, இப்போ எப்படி இவ்வளோ சூப்பரானா? செம்மையா இருக்காளே. நான் தான் இவ்வளோ கொஞ்சம் குறைச்சாட போட்டுட்டேனோ? பரவாயில்லடா ஜங்கு, ஒரு சூப்பரான பொண்ணு தான் நீ கல்யாணம் பண்ணியிருக்க அப்படின்னு யோசிச்சிட்டே உங்களை பார்த்துட்டு இருக்கான். நீங்களும் அப்படியே அவன் பக்கத்தில் வந்து உட்காடுறீங்க சைலண்டா. அப்போயே அவன் ரியாலிட்டிக்கு வரல, அப்படியே உங்களே தான் பார்த்துட்டு இருக்கான். அப்போ நீங்கள் திரும்பி அவனை பார்க்குறீங்க. ஜங்குக்குமே ரொம்ப மேன்லியாக ஹேண்ட்ஸமாக தான் இருக்கான். பட் உங்களுக்கு பெருசாக எதுவும் இம்ப்ரெஸ் ஆகலை. பிகாஸ் அவன் எப்போதுமே அப்படி தான் இருப்பான். ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் அவனை ரெயினில் பார்த்தபோது அவன் இப்படி தான் இருந்திருப்பான். ஸோ அவனை அதே மாதிரியே பார்த்து பார்த்து பழகிறதுனால உங்களுக்கு எதுவும் தெரியல பெருசா. பட் அவன் தான் ஆண் பார்த்துட்டு இருக்கான். ஜங்குக், ஜங்குக், ஆ என்ன என்ன அப்படி பார்த்துட்டு இருக்கீங்க? ஆ டே ஜங்குக், இல்லை இல்லை, நீ பண்ணுறது தப்புடா. அவனுக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருக்க, ஹஸ்பண்டாக எந்த அட்வான்டேஜும் எடுத்துக்க மாட்டேன்னு. இல்லை, அவள் உனக்கு ஹெல்ப் தான் பண்ணுறா. இதெல்லாம் சும்மா நடிப்பு தான். அவனோட ஒய்ஃப் இல்லை, அட்வான்டேஜ் எடுத்துக்காத, அந்த மாதிரிலாம் அவளை பார்க்காத, யோசிக்காத. தப்புடா, வேண்டாம். என்னாச்சு ஜங்கு? இல்லை, ஒன்றும் இல்லை. நீ ஓகேவா? ஆ ஓகே தான். இதெல்லாம் எங்கள் அப்பாவோட வேலையாக தான் இருக்கும். ஸோ நீ எதுவும் தப்பா? புரியுது, தப்பாக எடுத்துக்கல. ஓ சரி, தூக்கம் வந்தா நீ தூங்கு. இல்லை, மதியமே தூங்கிட்டேன், நல்லா தூக்கம்லாம் வரல. அப்படியா? எனக்கும் வரல. ஏதாவது பேசலாமா? நீ ஏதாவது கேளு, என்கிட்ட கேட்கணுன்னா. என்ன கேட்கணும்? ஏதாவது உனக்கு ஏதாவது என்கிட்ட கேட்கணும்னு தோணுச்சுன்னா, என்னை பற்றி ஏதாவது தெரிஞ்சுக்கணுன்னா கேளு, சொல்கிறேன். உங்களை பற்றி தான் தெரியுமா எனக்கு எல்லாம்? ஆமாம் இல்லை, பட் எனக்கு தான் உன்னை பற்றி எதுவுமே தெரியாது, உன் பேரை தவிர. அது கூட நீயா என்கிட்ட சொல்ல, அன்றைக்கி எங்கள் அப்பா கிட்ட சொல்லும்போது கேட்டது. நீயா உன்னை பற்றி எதுவுமே என்கிட்ட சொல்லலை. எனக்கு எதுவுமே உன்னை பற்றி தெரியாது. ஈவன் உன் வயசு எத்தனைன்னு கூட தெரியாது. நீ என்ன படிச்சிருக்க, எந்த ஊர், உன் ஃபேமிலி எதுவுமே தெரியாது. சொல்கிறியா? உன்னை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு தோணுது. அப்போது நீங்கள் எதுவும் பேசாமல் இருக்கீங்க. இல்லை, உனக்கு விருப்பம் தான் சொல்லி கேட்டுக்கிறேன், இல்லைனா வேண்டாம். இல்லை, சொல்கிறேன். எனக்கு 20 வயசு ஆகுது. லாஸ்ட் இயர் தான் காலேஜ் கம்ப்ளீட் பண்ணேன். அம்மா இல்லை, இறந்துட்டதா அர்த்தம் இல்லை. அவங்களுக்கு வேற ஒருத்தரை பிடிச்சிருந்தது. அதனால என்னையும் அப்பாவையும் விட்டுட்டு போயிட்டாங்க. ஸோ அப்பா தான் எல்லாமே. அவர் கூட தான் இருந்தேன் இவ்வளோ நாள். அம்மா இல்லைனாலும் எனக்கு அந்த கவலையே இல்லை. அப்பா மட்டும்தான் எல்லாமே. ஆனால் போன மாதம் உடம்பு முடியாமல் அப்பாவும் இறந்துட்டாரு. அப்புறம் என்ன பண்ணுறதுனே தெரியல எனக்கு, எங்கே போகிறதுன்னு. அப்போ தான் அப்பாவோட சிஸ்டர் அவங்க வீட்டுக்கு என்னை கூட்டிகிட்டு போனாங்க. அவங்களுக்கு பசங்க யாரும் இல்லை. ஏன்னா அவங்க சொந்த பொண்ணு மாதிரி தான் பார்த்துக்கிட்டாங்க. ஆண்டி ரொம்ப நல்லவங்க தான். பட் அவங்களோட ஹஸ்பண்ட் தான் என்னை அவரோட பொண்ணாக பார்க்கல. அவர் என்னை பார்க்குறதே ரொம்ப தப்பாக இருந்தது. ஒரு கட்டத்துக்கு மேலே எனக்குமே அது புரிய ஆரம்பிச்சிது. அங்கேருந்து எப்படியாவது போயிடணும்னு நினைக்கும்போது தான் ஒரு நாள் ஆண்டி இல்லாத டைம் அவர் என்கிட்ட தப்பாக நடந்துக்க ட்ரை பண்ணார். ஆனால் நல்ல வேலையாக எதுவும் நடக்கிறதுக்குள்ளே ஆண்டி அங்கே வந்துட்டாங்க. ஆண்டிக்கு இதை பற்றி எதுவும் தெரியாது, நானும் சொல்லலை. என்னால் அவங்களுக்குள்ள ப்ராப்ளம் வேண்டான்னு நினச்சேன். அதுக்கப்புறம் என்னால் அங்கே இருக்க முடியல. அதனால்தான் நைட்டோட நைட்டாக யார்கிட்டையும் சொல்லாமல் என் திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வெளியே வந்துட்டேன். பட் வந்தேன், எங்கே போகணுன்னு தெரியல. அதனால்தான் அன்றைக்கி ரோட்டில் அப்படியே உட்காந்துருந்தேன். அப்போ தான் நீங்கள் பார்த்து என்னை கூட்டிகிட்டு வந்தீங்க. அதுக்கப்புறம் என்னென்னவோ நடந்துச்சு, எதிர்பாராததெல்லாம். இன்னும் என் லைஃப்பில்
என்ன நடக்க போதோ தெரியல அப்படின்ட்டு சோகமாக சொல்கிறீங்க. ஜங்குக்கும் அதை கேட்கும்போது ஒரு மாதிரியாக தான் இருக்குது. ஃபீல் பண்ணுறான் அவனும் உங்களை நினச்சி. ஸோ அப்படியே மார்னிங் ஆகுது. எப்போதும் போல் ஜங்குக்கு ஆஃபீஸ் கிளம்பி போகிறான். ஸோ இப்படி தான் ஒரு 1 வீக் போயிருக்கோம். நீங்கள் கல்யாணத்துக்கு முன்னாடி அந்த வீட்டில் எப்படி இருந்தீங்களோ அதே மாதிரி தான் இருக்கீங்க. பட் இப்போ 2 பேரும் ஒரே ரூமில். அந்த ஒரு வித்தியாசம்தான். ஜங்குக்கு உங்ககிட்ட சொன்ன மாதிரியே ரொம்ப ஜென்யூனாக உங்ககிட்ட நடந்துக்கிறான். உங்ககிட்ட க்ளோஸ் ஆகலாம் அவன் ட்ரை பண்ணவே இல்லை. எப்போதும் போல் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கான். ரூமில் கூட 2 பேரும் தனித்தனியாக தான் படுத்துக்கிறீங்க. ஜங்குக்கு சோஃபாவில் தான் தூங்குறான். நீங்கள் தூங்குறேன்னு சொல்லியிருப்பீங்க, பட் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காதுன்னு சொல்லிட்டு அவனவே சோஃபாவில் படுத்து தூங்கிட்டு இருக்கான். 1 வீக்காக இப்படி தான் போயிருக்கோம். ஜங்குக்கு உங்ககிட்ட ஜென்யூனாக நடந்துக்கிறத பார்த்து உங்களுக்கு அவனை பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அவனோட கேரக்டர் தான் என்னவோ உங்களை இம்ப்ரெஸ் பண்ணுது. இப்போ கூட சோஃபாவில் தான் தூங்கிட்டு இருக்கான். நீங்கள் பெட்டில் படுத்துட்டு அவனவே பார்த்துட்டு இருக்கீங்க. அப்போ ஜங்குக்கு சோஃபாவில் கம்ஃபர்டபுளாக இல்லை, கொஞ்சம் பிறண்டு பிறண்டு தான் படுத்துட்டு இருக்கான். உங்களுக்கும் கொஞ்சம் பாவமாக தான் இருக்குது. அப்படியே அவனை பார்த்துட்டே இருக்கீங்க. அப்போ அவன் சடனாக கண்ணை முழிச்சிடுறான். அவன் கண்ணு முடிச்சதை பார்த்தோன்னே நீங்கள் அப்படியே டக்குன்னு ஐஸை க்ளோஸ் பண்ணிடுறீங்க. அப்போ ஜங்குக் பார்த்துருப்பான் நீங்கள் அவனை பார்க்குறத. டக்குன்னு அப்படியே எழுந்து உட்காடுறான். என்ன தூங்கிட்டு தான் இருக்காளா இவ? என்னை பார்த்த மாதிரியே இருந்தது அப்படின்ட்டே உங்களே பார்க்குறான். தூங்கிட்டு தான் இருக்கா போலே, கனவு எதுவும் கட்டனா? ஆனால் என்னை பார்த்துட்டு வந்த மாதிரி இருந்தது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு அந்த சைடு திரும்பி படுக்கிறான். இருந்தாலும் அவனுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ்டாக தான் இருக்குது. அகைன் திரும்பி உங்களை தான் பார்க்குறான். நீங்கள் ஆனால் அசையவே இல்லை, அப்படியே தூங்குற மாதிரி ஆக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. அவனும் அப்படியே குழப்பத்திலேயே திரும்பி படுத்து தூங்க ஆரம்பிச்சிடுறான். இப்போ மார்னிங் ஜங்குக்கு ஆஃபீஸ்க்கு ரெடி ஆகிட்டு இருக்கான். அப்போ அவன் ஃப்ரெண்ட் கிட்டே இருந்தால் அவனுக்கு கால் வருது. சொல்டா, என்ன பண்ணிகிட்டு இருக்க? ஆஃபீஸ்க்கு தான்டா, ஆஃபீஸ்க்கு ரெடி ஆகிட்டு இருக்கேன். சரி, இன்னைக்கு ஆஃபீஸ்லேருந்து சீக்கிரம் வந்துரு. ஈவினிங் 6 o'clock பார்ட்டி அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். என்ன இன்னைக்கா? ஆமாண்டா, வந்துரு கரெக்டா. டேய், இந்த வீக்லன்னு சொன்னீங்க, இன்னைக்கே அரேஞ்ச் பண்ணியிருக்கீங்க? ஆமாண்டா, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இன்றைக்கி ஓகேன்னு சொன்னானுங்க, அதான் இன்றைக்கே அரேஞ்ச் பண்ணிட்டோம். ஜூனோட கெஸ்ட் ஹவுஸில் தான். வந்துடுடா சீக்கிரம். சரி வந்துடுறேன். அப்புறம் உங்கள் அப்பாவுக்கு தெரியாமல்? தெரியும்டா, பார்த்துக்கிறேன். அப்புறம் இந்த ஆன்ட்டிக்கு கூட தெரியாமடா? டேய், எங்கள் அப்பா கூட சமாளிச்சிடலாம், ஆனால் இவங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அவ்வளோதான். வந்துடுறேன், யாருக்கிட்டையும் சொல்லாமல் ஒயனை கூட்டிகிட்டு வந்துடுறேன். ஓகே, சீக்கிரம் வந்துடுங்க, 2 பேரும் வெயிட் பண்ணுறோம். சரிடா அப்படின்ட்டு காலை கட் பண்ணிவிட்டு ரெடியாகிட்டு கீழே வரான். கீழே நீங்கள் தனியாக தான் நின்றுட்டுருக்கீங்க. அப்பா, தனியாக தான் நிற்கிறா. ஹேசு ஆண்டி இல்லை, போய் அவகிட்ட சொல்லிட வேண்டியதான் அப்படின்ட்டு கிடுகிடுன்னு இறங்கி வரான். பார்த்தா அந்தாண்ட கொஞ்சம் தூரத்தில் இந்த ஆண்டி நின்றுட்டு இருக்காங்க. ஐயோ, இங்கே தான் இருக்காங்களா அப்படின்ட்டு வந்த வேகத்தில் மறுபடியும் ரிட்டர்ன் ஏறுறான் மேலே. அப்போ அந்த ஆண்டி பார்த்துட்றாங்க. ஜங்குக், ஆண்டி என்னப்பா கீழே வந்துட்டு மறுபடியும் மேலே போகிற? இல்லை, எதையோ மறந்து வச்சுதான் நினைப்பு, அதான் போனேன். ஓ சரி, போய் எடுத்துகிட்டு வா, டிஃபன் எடுத்து வைக்கிறேன். இல்லை எடுத்துக்கிட்டேன் எல்லாத்தையும். மறந்த மாதிரி இருந்தது, இல்லை எடுத்துக்கிட்டேன் எல்லாத்தையும் அப்படின்ட்டு உளறிக்கிட்டே கீழே வரான். அப்படியே டைனிங் டேபிளில் வந்து உட்காந்துட்டு, ஏன் ஃபுட் எடுத்து வை. அப்போ நீங்களும் போய் எடுத்து வைக்கிறீங்க. ஜங்குக்கும் சாப்பிட்டுக்கிட்டே அந்த ஆண்டியை தான் பார்க்குறான், எப்போ அந்தாண்ட போவாங்க அப்படின்ட்டு. அவங்களும் கிச்சனுக்குள்ளே போகிறாங்க. ஸோ இதான் சாக்கு சொல்லிடலாம் அப்படின்ட்டு ஜங்குக்கு அப்படியே அவங்க கையை பிடிச்சி அப்படியே கீழே குனியிற மாதிரி இழுக்கிறான். என்ன என்ன பண்ணுறீங்க? நான் சொல்கிறது மட்டும் கொஞ்சம் சைலண்டாக கேளு. இன்னைக்கு ஈவினிங் ரெடியாரு கொஞ்சம் அப்படின்னு அவன் சொல்ல வரத்துக்குள்ள உள்ளே போன மெய்ட் ஆண்டி மறுபடியும் வெளியே வந்துடுறாங்க. அவங்கள பார்த்தோன்னே ஜங்குக்கு அப்படியே அவங்க கையை விட்டுடுறான். நீங்களும் அப்படியே நிமிர்ந்து நின்றுடுறீங்க. பட் அவங்க தப்பாக நினச்சிடுறாங்க, நீங்கள் ஏதோ ரொமான்ஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி. சிரிச்சுட்டே, எனக்குள்ளே கொஞ்சம் வேலை இருக்குது, நான் போகிறேன் அப்படின்ட்டு போயிடுறாங்க. ஜங்குக்கு உடனே இனிமேல் அவங்க வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அகைன் அவங்க கையை பிடிச்சி இழுக்கிறான். அவங்க ஏதோ நம்மளை தப்பாக நினச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க நினச்சா நினச்சிட்டு போகிறாங்க, நான் சொல்கிறது மட்டும் கேளு. இன்னைக்கு ஈவினிங் ஒரு பார்ட்டிக்கு போகிறோம், 6 மணிக்கு. ரெடியாரு, நான் ஆஃபீஸ்லேருந்து சீக்கிரம் வந்துடுறேன், நீ அதுக்குள்ளே ரெடியாரு. என்ன பார்ட்டிக்கா? ஆமாம், என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து நம்ம 2 பேருக்கும் பார்ட்டி கொடுக்குறாங்க. ஸோ அங்கே போகிறோம், ரெடியாரு. நான் ஆஃபீஸ் போயிட்டு கால் பண்ணுறேன், நீ ரெடியாடு. என்ன முக்கியமான விஷயம், இந்த ஆண்டி வீட்டுக்கு போனதுக்கப்புறம் ரெடியாகு. அவங்களுக்கு நம்ம வெளியே போகிறோன்னு தெரியவே கூடாது, அப்பா கிட்ட சொல்லி கொடுத்துருவாங்க. ஸோ அவங்க போனதுக்கப்புறம் ரெடியாரு, நான் வந்துடுறேன், வந்து உன்னை பிக்கப் பண்ணிட்டு போகிறேன். சரி. அப்புறம் என்ன என்ன ஷாம்பு யூஸ் பண்ணுற? அப்படின்ட்டே நீங்கள் நிமிர்ந்துடுறீங்க. இல்லை, ஸ்மெல் நல்லா இருக்கே, நானும் யூஸ் பண்ணலாமேன்னு கேட்டேன். அப்போ நீங்கள் ஒரு மாதிரியாக அவனை பார்க்குறீங்க. சரி, எனக்கு ஆஃபீஸ்க்கு லேட் ஆகிடுச்சு, நான் கிளம்புறேன் என்ன அப்படின்ட்டு உடனே ஹேண்ட் வாஷ் பண்ணிவிட்டு எழுந்து போகிறான்.
உங்களுக்கு லைட்டாக சிரிப்பு தான் வருது. சிரிச்சுட்டே அவனை பார்த்துட்டு இருக்கீங்க. ஜங்கு, ஏன்டா அவகிட்ட அட்வான்டேஜ் எடுத்துக்க கூடாதுன்னு முடிவு பண்ணியிருக்கோம்ல. ஏன்டா லூஸ் மாதிரி அவகிட்ட அதிகம் பேசிட்டு இருக்க அப்படின்னு தலையில அடிச்சுட்டு அவன் போயிட்டு இருக்கான். ஸோ ஈவினிங் அப்படியே 2 பேரும் அந்த பார்ட்டிக்கு போறீங்க. அந்த பிளேஸ்க்கு போயிட்டு உள்ள என்டர் ஆகுறீங்க. ஜங்குக்கு உள்ள வந்ததை பார்த்தோன்னே அவங்க பசங்களாம் அப்படியே மேலே வந்து விழுந்து ஹக் பண்ணிக்கிறானுங்க. மச்சான், என்னடா கல்யாணத்துக்கு அப்புறம் ஆளே கையில் பிடிக்க முடியல? கல்யாணம் ஆயிடுச்சு இல்லடா, அதான் பையன் ரொம்ப பிஸி ஆயிட்டான் போல. டேய், வெக்கமே இல்லையடா உங்களுக்குலாம்? டேய், உண்மைதானடா சொன்னோம். சரி, எல்லாம் ரெடி தானே? அதெல்லாம் எப்போ ரெடி மச்சான். உள்ள வந்து பாரு, சும்மா மெர்சல் ஆயிடுவ. அந்த அளவுக்கு ஏற்பாடுலாம் பயங்கரமா இருக்கு. அப்புறம் உனக்கு இன்னொரு சர்ப்ரைஸ் வேற வச்சிருக்கோம். என்ன? கொஞ்ச நேரத்துல உனக்கே தெரியும்டா, வா அப்படின்ட்டு அவங்க எல்லாம் சேர்ந்து பேசிட்டு இருக்காங்க. ஜங்குக்கு உங்களை மறந்தே போயிட்டான். நீங்க பாட்டு அவன் முதுகு பின்னாடி யாருக்கும் தெரியாம அப்படியே நின்றுட்டு இருக்கீங்க. ஜங்குக்கும் கண்டுக்காம அவன் பாட்டு பேசிட்டு இருக்கான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் தான் நீங்க நிக்கிறதே நோட் பண்றான். என்ன பின்னாடி என்ன பண்ணிட்டு இருக்க? இல்ல, பேசிட்டு இருந்தீங்க அதான். இங்க வா அப்படின்ட்டு அவங்க கையை பிடிச்சி முன்னாடி எடுத்து, டேய் ஒய்யன்டா. டேய், எங்களுக்கு தான் தெரியுமேடா, மேரேஜுக்கு வந்தோமே. நம்மளோட மற்ற ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாம் தான் தெரியாது. ஆமா, எங்க அவனுங்களாம்? வருவானுங்கடா, வர டைம் தான். வா, நம்ம போய் பார்த்து என்ஜாய் பண்ணலாம் அப்படின்ட்டு அவனை கூட்டிட்டு போயிடுறாங்க. ஜங்குக்கும் அவங்கள கண்டுக்காம அவன் பாட்டு விட்டுட்டு கிளம்பிடுறான். ஒரே ஜாலி தான். பாட்டெல்லாம் போட்டு ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஜங்குக்கு ஜாலியாக அங்கே சரக்கு அடிச்சிட்டு இருக்கான். நீங்களும் ஏதோ கண்டுக்கல, சந்தோஷமா இருக்கட்டும்னு சொல்லிட்டு விட்டுறீங்க. நீங்க போயிட்டு ஒரு சோஃபால போயிட்டு தனியா உட்காந்துக்கிறீங்க. ஜங்குக் தான் அங்க ஜாலியா ஆடிக்கிட்டு இருக்கான். அப்போ வெயிட்டர் எல்லாருக்கும் ட்ரிங்க்ஸ் கொடுத்துட்டு உங்ககிட்ட வந்து கொடுக்குறாங்க. இல்ல வேணாம், ஜூஸ் ஏதாவது கிடைக்குமா? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க மேம், கொண்டு வரேன் அப்படின்ட்டு உங்களுக்கு ஜூஸ் எடுத்துட்டு வந்து கொடுக்குறாரு. நீங்களும் அதை குடிச்சிட்டு பேசாம உட்காந்துட்டு இருக்கீங்க மூலையில. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் சில பொண்ணுங்கெல்லாம் உள்ளார போறாங்க. கொஞ்சம் ஷார்ட்டான ட்ரெஸ் எல்லாம் பண்ணிக்கிட்டு. நீங்க பாக்குறீங்க, ஏதோ பசங்க பாட்டின்னு ஜங்குக்கு சொன்னாரு. இப்போ பொண்ணுங்கெல்லாம் போறாங்க. இவங்கெல்லாம் அவரோட ஃப்ரெண்ட்ஸா அப்படின்ட்டு யோசிச்சுட்டு சரி ஏதாவது இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறீங்க. அந்த பொண்ணுங்களும் உள்ளார போயிட்டு ஜங்கு ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாயின் பண்ணிக்கிறாங்க. அவங்கெல்லாம் கிளப்ல டான்ஸ் ஆடுவாங்களா, ஸோ அந்த மாதிரி கேர்ள்ஸ் அவங்களதான் வந்து புக் பண்ணியிருப்பாங்க ஜங்குக்கோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம். ஜங்குக்கு அதை பார்த்துட்டு, டேய் என்னடா அது பொண்ணுங்களாம்? மச்சான், சர்ப்ரைஸ்ன்னு சொன்னல, அதான். சரக்கு மட்டும் இருந்தா எப்படிடா நல்லா இருக்கும், அதான் கேர்ள்ஸும். என்ஜாய் பண்ணு. டேய், இதுலலாம் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, நீங்க வேணா என்ஜாய் பண்ணுங்க அப்படின்ட்டு தள்ளி வந்துடுறான். அவனுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் தான் இல்லை. அவன் ட்ரிங்க்ஸ் மட்டும் பண்ணிட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கான். அப்படியே இன்னும் கொஞ்ச நேரம் போகுது. பார்த்தா இன்னும் நிறைய பசங்க உள்ளார வந்துட்டு இருக்காங்க. நீங்க டைமை பாக்குறீங்க, நீங்க வந்து ஒரு 2 hours கிட்ட ஆகியிருக்கும். என்ன பார்ட்டி முடிஞ்சிடும்னு பார்த்தா இப்போதான் நிறைய பேர் வராங்க. நைட்டு ஃபுல்லா இங்க தானா, எப்போ வருவாருன்னு தெரியலையே அப்படின்ட்டே தான் உட்காந்துட்டு இருக்கீங்க. கொஞ்சம் உங்களுக்கு அக்வர்டா தான் இருக்கு, ஏன்னா ஃபுல்லா பசங்க தான். நீங்க பாட்டு தனியா ஒரு மூலையில உட்காந்துட்டு இருக்கீங்க. இருந்தாலும் ஜங்கு கிட்ட போயிட்டு எதுவும் சொல்லல, வரப்ப வரட்டும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. அந்த கெஸ்ட் ஹவுஸே ஃபுல் ஆயிடுச்சு. அவ்வளோ பசங்க, இவ்வளோ பேர் ஜங்குக்கு ஃப்ரெண்ட்ஸா அப்படிங்கிற மாதிரி தான் பாக்குறீங்க. ஆக்சுவலா அவனோட ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் தான், பட் அந்த பசங்களுக்கு தெரிஞ்சவங்க அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேரை இன்வைட் பண்ணிருப்பாங்க. அதனாலதான் அவ்வளோ பசங்க அங்க வந்திருக்காங்க. இப்ப புதுசா ஒரு டீம் பசங்க வந்திருந்திருப்பாங்கல்ல, ஸோ அதுல ஒரு பையன் உங்களை பார்த்துட்டு அவனோட ஃப்ரெண்டை கூப்பிட்டு, மச்சான் அங்க பாரு. ஆமாண்டா, நானும் பார்த்தேன். ரொம்ப நேரமா தனியா உட்காந்துட்டு இருக்கால, யாரா இருக்கும் தெரியலடா, எனக்கு எந்த ஐடியாவும் இல்லை. டே, இதுல யோசிக்கிறதுக்கு என்ன, இது பசங்க பார்ட்டி, பசங்க மட்டும்தான் இருக்கும். உள்ள கிளப்ல இருந்து வந்த கேர்ள்ஸ் எல்லாம் இருக்காங்க. அப்போ இவ்வளோ அவங்க கூட வந்தவளா தானே இருப்பா. அவங்க கூட வந்த பொண்ணா இருந்தா எதுக்கு தனியா உட்காந்துட்டு இருக்கா? அதான்டா தெரில, போய் பேசி பார்ப்போமா? மாட்டினா இன்னைக்கு நமக்கு நல்ல என்ஜாய்மெண்ட் தான். டேய் வேணாம், யார் என்னன்னு தெரியாம நீ பாட்டு போய் எதுவும் பேசிடாத. அவளை பாரு, அவள் ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் எல்லாம் பார்த்தா எனக்கு இன்னும் அவங்க கூட வந்த பொண்ணு மாதிரி தெரியல. நம்ம பசங்க யாராவது கூப்பிட்டு வந்தாலும் வந்திருப்பாங்க, தெரிஞ்சுக்கிட்டு பேசு, வீணா அவசரப்படாத. டேய், பசங்க பார்ட்டி இது, இங்க போயிட்டு அவனாவது பொண்ணுங்கெல்லாம் கூப்பிட்டு வருவானா? எனக்கு என்னவோ அந்த பொண்ணுங்கள ஒருத்தையா தான் இருப்பான்னு தோணுது. வா போய் பேசலாம் அப்படின்ட்டு அவனை கூட்டிட்டு வரான். வந்து சோஃபால உங்க பக்கத்துல அப்படியே வந்து உட்காடுறான். நீங்க பாக்குறீங்க, பட் அவன் உங்களை பார்க்கல, கேஷுவலா வந்து உட்காந்த மாதிரி தான் உட்காந்துருப்பான். ஸோ நீங்களும் தெரியாம உட்காந்துட்டான் போலன்னு சொல்லிட்டு தள்ளி உட்காடுறீங்க. பட் அவனும் நகர்ந்து வந்து அகைன் உங்க பக்கத்துல உட்காடுறான். உங்களுக்கு புரிஞ்சிடுத வேணும் தான் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு எழுந்துக்கிறீங்க. அந்த பையனை அவன் கையை பிடிச்சிடுறான். எங்க போற, கை விடுங்க. கையை விடுறதெல்லாம் இருக்கட்டும், உன் கூட வந்தவளுகெல்லாம் உள்ளார நல்லா டான்ஸ் பண்ணிட்டு இருக்காளுங்க. கொடுக்குற காசுக்கு அவங்க வேலையை கரெக்டா பாத்துட்டு இருக்காங்க. நீ மட்டும் என்ன மகாராணி மாதிரி இங்க வந்து தனியா உட்காந்துட்டு இருக்க?
ஆ உடனே காசு கொடுத்து தானே கூப்பிட்டு வந்தாங்க. ஆ அப்போ உன் வேலையை நீ பார்க்கணும்ல. இங்கே என்ன வேலை உனக்கு? ஆ அவங்க கூட வந்தேண்ணா? இல்லை இல்லை, நான் யார் கூடயும் வரல. நீ ஏதோ தப்பாக நினச்சிட்டு பேசுறீங்கன்னு நினைக்கிறேன். கையை விடுங்க முதல்ல. சும்மா ஏன் நடிக்கிற? ஆ பர்சனலாக எவனாவது உன்னை புக் பண்ணிட்டானா என்ன? அதான் மேடம் இங்கே தனியாக உட்காந்துட்டு இருக்கியா? இங்கே பாருங்க, நீங்கள் யாரோ நினச்சி என்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க. என்ன பேசுறீங்கன்னு கூட புரியல. கையை விடுங்க முதல்ல. டேய் மச்சான் விட்டுருடா. டேய் நீ வேற ஏன்டா சும்மா இருக்க மாட்டியா? நீ சொல்லு, யாரும் உன்னை புக் பண்ணது? மச்சான் வேணா விட்டுருடா. டேய் இப்போ உனக்கு என்னடா பிரச்சனை அப்படின்ட்டு அவன் ஃப்ரெண்டு கிட்ட கத்திட்டு இருக்கும்போது நீங்கள் வேகமாக அவன் கையை உதறி விட்டுட்டு ஜங்கு கிட்ட ஓடி வந்துடுறீங்க. ஆனால் அவன் அங்கே செம்ம ஆட்டம் போட்டுட்டு இருக்கான். பாட்டு சத்தம் வேற. நீங்கள் போயிட்டு அவனை கூப்பிடுறீங்க, காதிலே விழ மாட்டேங்குது அவனுக்கு. ஜங்குக் ஜங்குக் உங்களை தான் இங்கே பாருங்க அப்படின்ட்டு அவன் ஷோல்டரை பிடிச்சி திருப்புறீங்க. ஹோயன் என்ன நீயும் டான்ஸ் பண்ண வந்தியா? வா என் கூட சேர்ந்து டான்ஸ் பண்ணு. ஐயோ நான் அதுக்கு வரல, நம்ம போகலாம். போகலாமா? என்னடி பார்ட்டி இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு, அதுக்குள்ளே போகலான்னு? இன்னும் டைம் இருக்கு, ஜாலியாக என்ஜாய் பண்ண. இல்லை எனக்கு இங்கே பிடிக்கல, போகலாம் ஜங்கு. ஏன் பிடிக்கல? வா என் கூட சேர்ந்து டான்ஸ் பண்ணு, ஜாலியாக இருக்கும் அப்படின்ட்டு அவங்க கையை பிடிச்சி இழுக்கிறான். இல்லை ஜங்குக்கு எனக்கு இங்கே இருக்க வேணாம், போகலாம் ப்ளீஸ். நான் தான் சொல்கிறேன்ல டைம் இருக்குடி, பொறுமையாக போகலாம். வா என் கூட ஆடு அப்படின்னு நீங்கள் சொல்ல வரதே கேட்காம அவன் பாட்டு உங்களை ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருக்கான். உங்களுக்கு ஒரு கடத்துக்கு மேலே கடுப்பாயிடுது. நிறுத்துங்க ஜங்கு, எனக்கு தான் இங்கே பிடிக்கலன்னு சொல்கிறேன்ல, எதுக்கு ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு கத்துறீங்க. சவுண்ட் அதிகமாக இருக்கிறதுனால பாட்டு சவுண்ட் அவ்வளோ வேற யாருக்கும் கேட்கல. பட் ஜங்குக்கு பக்கத்தில் இருந்த 2-3 ஃப்ரெண்ட்ஸு கேட்டுருது. அவனுங்க திரும்பி பார்க்குறானுங்க. என்னடா என்னாச்சு? இல்லை ஒன்றும் இல்லை, நீ கண்டினியூ பண்ணு அப்படின்ட்டு ஜங்குக்கு உங்கள் ஆம்ஸை பிடிச்சி அப்படியே வேகமாக இழுத்துட்டு தனியாக ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு வரான். என்ன உனக்கு என்ன பிரச்சனை? ஆ எனக்கு இங்கே இருக்க வேணாம். என்னாச்சு? சொல்லி தானே கூட்டிகிட்டு வந்தேன். சொன்னீங்க, ஆனால் இங்கே ஒரே பசங்களாம் எனக்கு பிடிக்கல. இதெல்லாம் நான் உங்ககிட்ட சொன்னேன் தானே? சொன்னீங்க, ஆனால் இப்போ எனக்கு பிடிக்கல. எனக்கு வீட்டுக்கு போகணும். போகலாம். உன் இஷ்டத்துக்கெல்லாம் என்னால் கூட்டிகிட்டு போக முடியாது. இவ்வளோ நேரம் சைலண்டாக ஒரு மூலையில் உட்காந்துட்டு இருந்தல, போய் உட்காந்துரு. பார்ட்டி முடிஞ்ச உடனே நானே வந்து கூட்டிகிட்டு போகிறேன். இல்லை எனக்கு இப்போவே போகணும். கூட்டிகிட்டு போக முடியாது. என்ன பண்ணுவேன்? நான் இப்போ தனியாகவே போய்க்கிறேன். சரி போ, என் உயிரை வாங்காத, கிளம்பி போ. ஜங்குக்கு அது இல்லை எனக்கு. போடி, சொல்லிட்டல, கிளம்பி போயிட்டே இரு அப்படின்ட்டு அவன் போயிடுறான். ஜங்குக் ஜங்குக் நில்லுங்க அப்படின்னு கூப்பிட்டு பார்க்குறீங்க. பட் அவன் கண்டுக்கல. ஆனால் உங்களுக்கு தான் ஒரு மாதிரி ஆகிடுது. இவ்வளோ நேரம் அவன் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்திருப்பான். நீங்கள் கூப்பிட்டு டென்ஷன் பண்ணிக்கிட்டீங்களோ அப்படிங்கிற மாதிரி. நம்ம மேலே தான் தப்போ, நம்ம அப்படி பண்ணியிருக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி தோணுது உங்களுக்கு. ஸோ திரும்பி அங்கேயே போய் உட்காந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் போகிறீங்க. பட் நீங்கள் போகும்போது வழியில அந்த பையன் மறுபடியும் உங்கள் கையை பிடிச்சிடுறான். உங்களுக்கு கடுப்பாகுது. இங்கே பாரு, நான் சொல்லிட்டேன் உங்ககிட்ட, நினைக்கிற மாதிரி ஆள் நான் இல்லை. அந்த பொண்ணுங்க கூடலாம் நான் வரல. அவங்க யாருன்னு கூட எனக்கு தெரியாது. ப்ளீஸ் ப்ளீஸ் என் கையை விட்டுரு. அப்போ நீ யாரு? யார் கூட வந்த? நான் ஜங்கு கூட வந்தேன். ஜங்குக்கா? அது யாரு? மச்சான் யாரா அவன்? தெரிலடா, எனக்கு தெரில அப்படின்னு அந்த பையன் சொல்கிறான். ஆக்சுவலாக அவனுங்களுக்கு ஜங்குக்கு யாருன்னெலாம் தெரியாது. இவனுங்கெல்லாம் ஜங்குக் ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரிஞ்ச பசங்க. இங்கே என்ன பார்ட்டி நடக்குதுன்னு எதுவுமே தெரியாது. சும்மா அந்த பசங்க பார்ட்டி வா அப்படின்னு சொல்லிட்டு தான் கூட்டிகிட்டு வந்திருப்பாங்க. ஸோ அவனுங்களுக்கு ஜங்குக் தெரியவே இல்லை யாருன்னு. யார் அவன்? உன் பாய் ஃப்ரெண்டா? இல்லைன்னா இன்னைக்கு நைட்டு அவன் தான் அவனை புக் பண்ணியிருக்கானா என்ன? இங்கே பாரு, ரொம்ப ஓவராக பேசிட்டு இருக்க. ஜங்குக்கு மட்டும் இது தெரிஞ்சதுன்னா அவ்வளோதான். என்ன பண்ணிடுவான் அவன்? பெரிய புடிங்கியா? இவ்வளோ பில்டப் கொடுக்குறான் அவனை பற்றி. என்ன அவனோட ரெகுலர் கஸ்டமர் அவன்? இன்னொரு வாட்டி இப்படியெல்லாம் பேசினேன்னா அரைஞ்சிருவான் பார்த்துக்கோ. பாரா, கோவலாம் வருது. உன்னை வர ஆளுங்களுக்கெல்லாம் கோவலாம் வரவே கூடாது. இங்கே பாரு, அவன் என்ன பெரிய ஆள்? எவ்வளோ பே பண்ணுறான் அவனுக்கு? அதை விட அதிகமாக நான் தரேன் இன்னைக்கு. என் கூட இன்னைக்கு நைட் ஸ்டே பண்ணுறியா? எவ்வளோ கேட்டாலும் தரேன். அவனை விட நல்லா கூட பண்ணுறான். என்ன சொல்கிற? ஸோ அதெல்லாம் கேட்டோடனே உங்களுக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. அழுக தான் வருது, கண்ணெல்லாம் கலங்குது. அப்படியே எதுவுமே பேசல, அப்படியே நின்றுட்டுருக்கீங்க. அப்போ பக்கத்தில் ஒரு பையன் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு தெரியாமல் அவங்க 2 பேர் மேலேயும் வந்து இடிச்சிடுறான். அந்த சமயத்தில் அந்த பையன் அப்படியே உங்கள் கையை விட்டுடுறான். அந்த பையன் மேலே வந்திருப்பான்ல, ஸோ அவன்கிட்ட திரும்பி சண்டை போட்டுட்டு இருக்கான். உங்களுக்கு இதான் சான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வேகமாக வெளியே ஓடி வந்துடுறீங்க. பட் உங்களுக்கு ரொம்ப அழுக வருது. அந்த பையன் இப்படியெல்லாம் உங்ககிட்ட கேட்டுட்டானே அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே நடந்து போயிட்டு இருக்கீங்க. இங்கே ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் பார்ட்டி ஒரு வழியாக முடியுது.
ஜங்குக்கும் பசங்க எல்லாருக்கும் பாய் சொல்லிட்டு உங்களை பார்க்கறதுக்கு தான் வரான். பட் நீங்கள் அங்கே எங்கேயுமே ஆளை காணோம். அவனும் சுற்றி சுற்றி பார்த்துட்டு, டேய் ஒய்யனுங்க, எனக்கு தெரிலடா, நீ தானே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவகிட்ட பேசினேன். ஆ பேசினேன், அப்புறம் நான் வந்துட்டேன். ஆனால் அவன் இங்கே இருப்பான்னு தான் நினச்சேன், காணும். டேய் இங்கே தான் எங்கேயாவது இருப்பா, இல்லைனா இரு ரூமில் மேலே எங்கேயாவது இருக்கான்னு பார்த்துட்டு வரேன் அப்படின்ட்டு எல்லாரும் அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் தேடிட்டு இருக்காங்க. பட் ஜங்குக்கு ஒரு பக்கம் யோசிக்கிறான், நீங்கள் சொன்ன மாதிரி தனியாக கிளம்பி போயிட்டீங்களோ அப்படிங்கிற மாதிரி தோணுது அவனுக்கு. அப்படியே திரும்பி அந்த சோஃபா கிட்ட பார்க்குறான். அங்கே உங்களோட ஹீல்ஸ் இருக்கு. ஹீல்ஸ் போட்டெல்லாம் உங்களுக்கு பழக்கம் இல்லை. ஜங்குக்கு தான் பார்ட்டி போகிறோன்னு சொல்லிட்டு வாங்கி கொடுத்துருப்பான் போட சொல்லி. பட் பெயினாக இருக்கேன்னு சொல்லிட்டு கழட்டி வச்சிருப்பீங்க. இப்போ போகும்போது அதை கூட போடாமல் அப்படியே வெறுங்காலோட போயிருப்பீங்க. ஜங்குக்கு அதை பார்த்த உடனே கடுப்பாக இருக்கு. கோவத்தில் செருப்பு கூட போடாமல் போயிட்டாளா அப்படின்ட்டு கடுப்பில் நின்றுட்டு இருக்கான். அப்போ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு எங்கேயுமே நீங்கள் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. புதுசாக வந்திருப்பாங்களே கொஞ்சம் லேட்டாக, ஸோ அந்த பசங்கள்ட்டெல்லாம் கூட கேட்குறாங்க. பட் அவங்களுக்கு ஜங்கோட ஒய்ஃப் நீங்கள் தானே அப்படின்னே தெரியல அவங்களுக்கெல்லாம். இருந்தாலும் நீங்கள் என்ன கலர் ட்ரெஸ் போட்டிருப்பீங்க, எப்படி இருந்தீங்கலாம் சொல்லி சொல்கிறாங்க. அதை கேட்டோடனே அந்த பசங்களுக்கு தெரியுது உங்ககிட்ட வம்பு பண்ணியிருப்பான்ல, ஸோ அவன் கூட வந்த பசங்களுக்கு அவனுங்களாம் பார்த்துருப்பானுங்க இந்த பையன் உங்ககிட்ட பேசிகிட்டு இருந்ததை. பட் கண்டிருந்திருக்க மாட்டானுங்க நீங்களும் வந்து அந்த கிளப் கூட அந்த பொண்ணும் கூட வந்தவங்க அப்படின்னு நினச்சிட்டு. பட் இப்போ தான் புரியுது நீங்கள் யார் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி அவனுங்களை பார்க்குறானுங்க. அந்த பசங்க 2 பேரும் வாயவே திறக்கல. இதுக்கும் நம்மளுக்கும் சம்மந்தமே இல்லை அப்படிங்கிற மாதிரி சைலண்ட்டாக நின்றுட்டு இருக்கானுங்க. மச்சான் எங்கடா போயிருப்பா? அவள் வீட்டுக்கு தான் போயிருப்பா, நான் பார்த்துக்கிறேன். டேய் தனியாகவே போயிருப்பாளா? போயிருப்பாடா, நான் பார்த்துக்கிறேன். சரி நீங்களா கிளம்புங்க, நான் பார்த்துக்கிறேன், போயிட்டு வரேன் அப்படின்ட்டு கிளம்பி வரான். ஆனால் அவனுக்கு அவ்வளோ டென்ஷனாக இருக்குது. இப்போ என்ன நடந்துச்சுன்னு கிளம்பி தனியாக போயிருக்கா. அவளுக்கு இருக்கு அவ்வளோ தைரியம் தனியாக கிளம்பி போகிற அளவுக்கு. என்ன இப்போ கேடு அவளுக்கு? நான் வர வரைக்கும் உட்காந்துருக்க முடியாதா? பார்த்துக்கிறேன் நீ கொன்ன அப்படின்ட்டு வீட்டுக்கு வரான். கோவமாக இறங்கி வந்துட்டே, ஒயன் ஏய் ஒயன் எங்கடி இருக்க, ஒயன் அப்படின்னு கத்திட்டே ரூமுக்கு போய் பார்க்குறான். பட் நீங்கள் ரூம்லையும் இல்லை. எங்கே போய் தொலைஞ்சா? ஏய் ஒயன் எங்கடி இருக்க, ஒயன் அப்படின்ட்டு வீடு ஃபுல்லாக தேடுறான். அந்த ஆன்டி ரூம்லலாம் எங்கேயுமே நீங்கள் இல்லை. வீட்டுக்கு வெளியே வந்து கார்டன்லலாம் ஃபுல்லாக தேடி பார்க்குறான். என்ன எங்கேயுமே இல்லை. எங்கே போய் தொலைஞ்சா? கொஞ்ச நேரம் உட்காருவானான்ட்டு எனக்கு டென்ஷன் பண்ணிட்டு இருக்கா. எங்கே போய் தொலைஞ்சான்னு தெரியலையே அப்படின்ட்டு வீட்டிலேருந்து வெளியே நடந்து வரான். பக்கத்தில் நீங்கள் எங்கேயாவது இருப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தூரம் தேடி பார்க்குறான். அப்படியே பக்கத்தில் இருக்க ஸ்ட்ரீட்லலாம் உள்ளே போயிட்டு நீங்கள் எங்கேயாவது உட்காந்துட்டீங்களா என்னன்னு பார்த்துட்டு இருக்கான். அப்போ ஒரு ஸ்ட்ரீட்டில் சின்ன பசங்க விளையாடுற ப்ளே கிரவுண்டில் அந்த பெஞ்சில் உட்காந்துட்டு இருக்கீங்க நீங்கள் அப்படியே தனியாக. மணி என்ன ஆகுது? இந்த டைமில் எப்படி வந்து தனியாக உட்காந்துட்டு இருக்கா பாரு. ஆமாம், இது ஒன்றும் இவளுக்கு புதுசு இல்லையே. இப்போ என்ன ஆச்சுன்னு கோச்சிட்டு வந்து இவங்க உட்காந்துட்டு இருக்கா அப்படின்ட்டு கோவமாக நடந்து உங்கள் பக்கத்தில் வரான். அப்படியே வந்து உங்கள் முன்னாடி நிற்கிறான். தெரியுது உங்களுக்கு ஜங்குக் தான் வந்திருக்கான்னு சொல்லிட்டு. பட் நிமிந்தே பார்க்கல, அப்படியே உட்காந்துட்டு இருக்கீங்க. அப்போ ஜங்குக்கு ஒரு கையால் உங்கள் ஜாலையினை பிடிச்சி அப்படியே மேலே தூக்குறான். பார்த்தா நீங்கள் அழுதுட்டு இருக்கீங்க. அப்போ கூட அவனை பார்க்கல, ஐஸை க்ளோஸ் பண்ணிட்டே அழுதுட்டு இருக்கீங்க. அவனுக்கு ஒன்றும் புரியல. அவன் திட்டினதுனால தான் நீங்கள் அழறீங்களோ அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறான். பெருசாலாம் எதுவும் ஒன்று இவகிட்ட கத்தலையே. போகிறதா இருந்தால் போன்னு தான் சொன்னோம், அதுக்காக இங்கே வந்து தனியாக உட்காந்து அழுதுட்டு இருக்கா அப்படின்னு யோசிச்சுட்டு உங்ககிட்ட எதுவும் கேட்கல. அப்படியே உங்கள் பக்கத்தில் வந்து உட்காரான். நீங்கள் அவனை திரும்பியே பார்க்கல, அழுதுகிட்டே தான் இருக்கீங்க. அவன் வந்ததுக்கு அப்புறம் தான் இன்னும் அதிகமாக அழுக வருது. ரொம்ப நேரம் அழுதுகிட்டே இருக்கீங்க. அவனும் பொறுத்து பார்த்துட்டு இன்னும் எவ்வளோ நேரத்துக்கு தான் உட்காந்து இப்படியே அழுதுட்டு இருப்ப? நான் ஒன்றும் பெருசாலாம் உங்ககிட்ட எதுவும் கோவப்படலையே, கத்தலையே, அப்புறம் என்ன? அப்போ நீங்கள் வாயவே திறக்கலை. சரி சரி போதும் அழுதது. எது வந்தாலும் வீட்டுக்கு போய் பேசிக்கலாம், வா வீட்டுக்கு போகலாம் அப்படின்ட்டு உங்கள் கையை பிடிக்க வரான். பட் அவன் தொடறதுக்குள்ளே நீங்கள் கையை இந்தாண்ட பக்கம் எடுத்துடுறீங்க. இப்போ என்ன உனக்கு பிரச்சனை? அதான் வீட்டுக்கு போய் பேசிக்கலான்னு சொல்கிறேன்ல. நான் ஒன்றும் எங்கேயும் வரல, நான் போகிறேன். எங்கே போகிற? இதே வேலையா உனக்கு? இல்லை, நான் நிஜமாலுமே போகிறேன். இனிமேல் உங்கள் கூட நான் இருக்கல, நான் போயிடுறேன். இப்போ என்ன பிரச்சனை உனக்கு? என்ன நடந்துருச்சு? சரி, நான் திட்டினதுனால தான் அழறியா? நீ மட்டும் என்ன, ரொம்ப நாள் கழிச்சு ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக இருக்கலான்னு பார்த்தா வீட்டுக்கு போகலான்னு நீ அந்த மாதிரி சொன்னா எனக்கு கோவம் வராதா என்ன? நான் இனிமேல் எதுவும் சொல்லலை. நான் இருக்கிறதுனால தானே அந்த பிரச்சனைலாம் உங்களுக்கு. நான் போயிடுறேன். இங்கே பாரு, சும்மா அதை சொல்லிட்டு இருக்காத, எனக்கு கடுப்பாகுது. என்னை தாண்டி இப்போ உனக்கு பிரச்சனை? நல்லா தானே பார்ட்டிக்கு வந்த, நீயே வந்து அது இதுவும் பேசிட்டு என்கிட்ட வாங்கி கட்டிக்கிட்டு இப்போ உட்காந்து அழற.
ஏதோ என் மேலே தப்பு இருக்கிற மாதிரி. ஆமாம், உங்கள் மேலே எந்த தப்புமே இல்லை, என் மேலே தான் தப்பு. உங்களுக்கு என்னை பிடிக்கவே இல்லை, நான் தான் யோசிச்சிருக்கணும். நீங்கள் சொன்ன உடனே உங்களை கல்யாணம் பண்ணுறதுக்கு ஓகே சொன்ன பாரு, என் மேலே தான் தப்பு. உங்களுக்கு என்னை பிடிக்கவே இல்லை தானே? நீயே ஏன் இப்போ அது இதையும் யோசிச்சுட்டு இருக்க? நான் சொன்னேன் நான் உன்னை பிடிக்கலன்னு. சொல்லி தான் தெரியணுமா என்ன? பிடிக்கல தான், இல்லைன்னா அவ்வளோ பசங்களுக்கு மத்தியில் என்னை தனியாக விட்டுட்டு போயிருப்பீங்களா நீங்கள்? அதுவும் இல்லாமல் கிளப்லேருந்து கேர்ள்ஸ் எல்லாம் வர சொல்லி இந்த மாதிரி பார்ட்டின்னு தெரிஞ்சிருந்தா நான் வந்திருக்கவே மாட்டேன். நீங்கள் சொன்னீங்க பாய்ஸ் பார்ட்டின்னு, நான் கூட நார்மலாக இருக்கும்னு நினச்சேன். பட் இந்த அளவுக்குன்னு தெரிஞ்சிருந்தா நான் வந்திருக்கவும் மாட்டேன். ஆனால் நீங்கள் இதை பற்றியெல்லாம் யோசிக்கவே இல்லைல்ல, கண்டுக்காமல் என்னை பாட்டு தனியாக விட்டுட்டு போயிட்டீங்கல்ல. இப்போ தனியாக விட்டதுனால என்ன, சேஃபாக தானே இருந்த நீங்க? சேஃபாக இருந்தேனா? உங்களுக்கு தெரியுமா, பசங்க எல்லாரும் ஒரு மாதிரியாக என்னை பார்த்தாங்க. என்னையும் அந்த பொண்ணுங்களில் ஒரு பொண்ணுன்னு நினச்சிட்டாங்க தெரியுமா? என்ன சொல்கிற? ஆமாம், இந்த பொண்ணுங்கள்லாம் வராங்கன்னு நீங்கள் என்கிட்ட சொல்லி கூட்டிகிட்டு போனீங்களா? இல்லை ஒயன், அது எனக்கே தெரியாது. பசங்க சர்ப்ரைஸாக அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க போல். எனக்கே அவங்களாம் வந்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது. ஆனால் ஒன்று அப்படி நினச்சிருப்பாங்கன்னு. ஒயன், வேற எதுவும் தப்பாக பசங்க உங்ககிட்ட மிஸ்பிஹேவ்லாம் பண்ணலைல்ல? அப்போது நீங்கள் அழ ஆரம்பிச்சிடுறீங்க, ஜங்குக்கு புரிஞ்சிடுது. ஒயன் சரி சரிங்க பார். ஒயன், இன்னும் கொஞ்ச நேரம் நான் அங்கே இருந்திருந்தா கண்டிப்பாக தப்பாக ஏதாவது நடந்திருக்கும் ஜங்குக் அப்படின்ட்டு உங்களால் கண்ட்ரோல் பண்ணவே முடியல, ரொம்ப அழ ஆரம்பிச்சிடுறீங்க. ஜங்குக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. உங்களை சமாதானம் பண்ணலான்னு சொல்லிட்டு கிட்ட வரான். வேண்டாம், ஒன்றும் வேண்டாம். அவங்க எவ்வளோ அசிங்கமாக என்கிட்ட பேசினாங்க தெரியுமா? என் கையெல்லாம் பிடிச்சிட்டு விடவே இல்லை. எவ்வளோ உனக்கு பே பண்ணும், என் கூட வரியா, நைட்டு ரூம் புக் பண்ணிட்டான்னு எவ்வளோ அசிங்கமாலாம் பேசினாங்க தெரியுமா? அதனால தான் நான் உங்களை வந்து கூப்பிட்டேன். ஆனால் நீங்கள் என்னை திட்டி அனுப்பிட்டீங்கல்ல. வேணாம், நான் சொன்னேன் நான் உங்கள் கூட பார்ட்டிக்கு வரேன்னு. நீங்களா தானே கூட்டிகிட்டு போனீங்க. நீங்கள் தனியாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கிற மாதிரி இருந்தால் என்னை எதுக்கு அங்கே கூட்டிகிட்டு போனீங்க? நான் வீட்டிலே இருந்திருப்பேன்ல. நான் கேட்டேன்னா பார்ட்டி கூட்டிகிட்டு போக சொல்லி. இதெல்லாம் தேவை எனக்கு? அந்த பசங்க அப்படிலாம் கேட்கும்போது என்னால் அங்கே நிற்கவே முடியல ஜங்குக். எப்படி இருந்தது தெரியுமா? உங்களுக்கு அதை பற்றிலாம் என்ன கவலை? என்னை பற்றி நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க? உங்களுக்கு நீங்கள் ஜாலியாக இருக்கணும், அவ்வளோதானே. எனக்கு இதை பற்றிலாம் எதுவும் தெரியாதுடி. நீ அவனுங்கிட்ட சொல்ல வேண்டியதானே என்னோட ஒய்ஃப்னு? சொல்லாமல் இருந்திருப்பேன்னு நினைக்கிறீங்களா? சொன்னேன், அதுக்கு கூட ரொம்ப அசிங்கமா. அவன் என்ன ஒரு ரெகுலர் கஸ்டமரா? அவனை விட நான் காசு நிறைய கொடுக்குறேன். அவனை விட நான் நல்லா நல்லா பண்ணுறேன் அப்படி இப்படின்னு. போதும்டி, இனிமேல் எதுவும் பேசாத. நான் சொல்லி கேட்குறதுக்கு அப்படி இருக்க உங்களுக்கு அசிங்கமா? அப்போ என்கிட்ட சொல்லும்போது வேண்டாம் ஜங்கு, நான் இருக்கல உங்க கூட, நான் போயிடுறேன். நீங்கள் எனக்கு எதுவும் காசெல்லாம் கொடுக்க வேணாம், என்னை பார்த்துக்க கூட வேணாம், எனக்கு எதுவுமே பண்ண வேணாம். நீங்கள் பண்ண வரைக்கும் போதும். ப்ராமிஸ் பண்ணி கொடுத்தீங்களே என்னை ரொம்ப நல்லா பார்த்துக்கிறேன்னு. இதோ இப்போ ஒரே வாரத்திலே தெரிஞ்சிருச்சு எப்படி என்னை பார்த்துப்பீங்கன்னு. இன்னும் ஒரு வருஷம்லாம் அவங்க கூட இருந்தா வேண்டாம்ப்பா. என்னாலுமே என்னால் நினச்சி பார்க்க முடியல. எனக்கு வேணாம், உங்கள் கூட இருக்க வேணாம். நான் போயிடுறேன், ப்ளீஸ் என்னை விட்டுருங்க ஜங்குக்கு, நான் போயிடுறேன் அப்படின்ட்டு அழ ஆரம்பிச்சிடுறீங்க. அப்போ ஜங்குக்கு என்ன நினச்சானோ என்னவோ தெரியல, டக்குன்னு அப்படியே உங்களை பிடிச்சி கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறான். ஜங்குக் ஜங்குக் விடுங்க ஜங்குக், ஜங்குக் விடுங்க அப்படின்ட்டு ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கீங்க. பட் அவன் விட மாட்டான், நல்லா டைட்டாக உங்களை பிடிச்சி கிஸ் பண்ணிட்டு இருக்கான். நீங்களா ரொம்ப நேரம் தள்ளிட்டு இருக்கீங்க அவனை, பட் அவன் நகரவே மாட்டான். ஸோ கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் உங்களுக்கு ப்ரீத் பண்ண முடியல. ஏற்கனவே ரொம்ப நேரம் அழுதுருப்பீங்க, அதில் வேற மூச்சு வாங்கியிருக்கும். இப்போ அவன் கிஸ் பண்ணுறதும் சுத்தமாக ப்ரீத் பண்ண முடியல. நகருங்க அப்படிங்கிற மாதிரி அவன் செஸ்ல அப்படியே அடிக்கிறீங்க. ஸோ அவனும் அதை புரிஞ்சுக்கிட்டு அப்படியே கிஸ்ஸை பிரேக் பண்ணுறான். அவன் கிஸ்ஸை பிரேக் பண்ணோடனே டக்குன்னு நீங்கள் எழுந்துக்க போறீங்க. அப்போ ஜங்குக்கு அப்படியே உங்கள் செஸ்ட் கிட்ட ட்ரெஸ் அப்படியே ஹோல்ட் பண்ணி அப்படியே பிடிச்சி இழுத்து உட்கார வைக்கிறான். நீங்கள் இப்போ எதுவுமே பேசல, இன்னும் அழுகதான் வருது உங்களுக்கு, குனிஞ்சிட்டு அழுதுகிட்டே இருக்கீங்க. அப்போ ஜங்குக்கு அப்படியே உங்கள் ஃபோஹெட்டில் அவனோட ஃபோஹெட்டை வந்து அப்படியே க்ளோஸாக வச்சுட்டு அப்படியே பக்கத்தில் வரான்.
கொஞ்ச நேரத்துக்கு 2 பேருமே எதுவுமே பேசல. அவனுக்கும் மூச்சு வாங்குது, நீங்களும் அழுதுட்டு அப்படியே மூச்சு விட்டுட்டு இருக்கீங்க. இங்கே பாரு, இன்னைக்கு நடந்தது எதுவுமே எனக்கு தெரியாது. பட் என் மேலே தான் தப்பு. நான் தனியாக விட்டுருக்கக்கூடாது. நான் ஜாலியாக என்ஜாய் பண்ணணும்னு நினச்சேனே தவிர உன்னை பார்த்துக்கணும் உன் பக்கத்தில் இருக்கணும்னு நினைக்கல. ஆனால் எல்லாம் என் தப்பு தான். அதுக்கு சாரி. இனிமேல் இந்த மாதிரி நடக்காது. இன்னொரு டைம் இந்த மாதிரி உன்கிட்ட சாரி கேட்க மாட்டேன். பட் நான் உனக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்தது உண்மை. இது வரைக்கும் நான் நல்லா தான் பார்த்துட்டு இருந்திருக்கேன். இனிமேலும் பார்த்துப்பேன். என்னை விட்டு போனாலும் சரி, உனக்கு என்ன வேணுமோ கண்டிப்பாக நான் செய்வேன். இன்னொரு டைம் இப்படி நடக்காது. ப்ளீஸ் என்னை மன்னிச்சிரு. நான் யாரையும் தப்பு சொல்ல விரும்பலை. அவனுங்க பண்ண தப்புன்னா நான் பண்ணது தப்பு தான். நான் கரெக்டாக இருந்திருக்கணும் உன் கூட. இனிமேல் அப்படி உன்னை தனியாக விட மாட்டேன். சாரி டி. ப்ளீஸ் அழாத, தயவு செஞ்சு ப்ளீஸ் அப்படின்ட்டு அப்படியே உங்களை ஹக் பண்ணிக்கிறான். பட் நீங்கள் எப்படி அழாமல் இருப்பீங்க? அவன் பேச பேசதான் இன்னும் அதிகமாக அழுக வருது. அப்படியே அவன் மேலே சாஞ்சிட்டே ரொம்ப நேரம் அழுதுட்டு இருக்கீங்க. ஸோ அந்த இன்சிடெண்ட்டுக்கு அப்புறம் உங்களுக்கு ஜங்குக்கை ஃபேஸ் பண்ணவே ஒரு மாதிரி இருக்குது. அவனுக்கும் அப்படி தான். பட் அவன் வெளியே காட்டிக்க மாட்டான். கேஷுவலாக அவங்ககிட்ட பேச தான் ட்ரை பண்ணுறான். பட் நீங்கள் தான், உங்களுக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. அவனை பார்த்தாலே ஓட ஆரம்பிச்சிடுறீங்க. அவன் வந்து சாப்பாடு கேட்டால் கூட எடுத்து வைக்க மாட்டீங்க. அந்த ஆன்ட்டிக்கிட்ட எடுத்து வைங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டு போயிடுறீங்க. அவனுக்கும் தெரியுது இதனால தான் நீங்கள் அப்படி அவனை அவாய்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் உங்ககிட்ட எதுவும் கேட்டுக்கல. கொஞ்ச நாளில் நீங்களே சரியாயிடுவீங்க அப்படின்னு சொல்லி விட்டுடுறான். பட் அவன் நினச்ச மாதிரி தான் கொஞ்ச நாள் தான் உங்களுக்கு அதே தாட் ஓடிட்டு இருந்திருக்கும். அதனால தான் அவனை பார்த்தாலே பயந்து பயந்து ஓடிட்டு இருந்திருப்பீங்க. பட் நாள் போக போக ஜங்குக் பழைய மாதிரியே உங்ககிட்ட கேஷுவலாக பேச ஆரம்பிச்சிருவான். ஸோ அதனாலே நீங்களும் அதெல்லாம் மறந்துட்டு எப்போதும் போல் அப்படியே நார்மல் ஆகியிருப்பீங்க. இப்படியே நாள் அது பாட்டு போகுது. நீங்களும் ஜங்குக்கும் ரொம்பவே க்ளோஸ் ஆகிட்டீங்க. உங்களுக்குள்ள ஒரு நல்ல பாண்ட் கிரியேட் ஆகிடுச்சு. இது லவ்வா என்ன மாதிரி பாண்டிங்லாம் உங்களுக்கு தெரியல. பட் உங்களுக்கு ஒருத்தர் ஒருத்தர் பிடிச்சிருக்கு. மேரேஜ் ஆனப்போ நீங்கள் இருந்ததுக்கும் இப்போக்கும் நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியுது. அவ்வளோ க்ளோஸ் ஆகிட்டீங்க 2 பேரும். ஜங்குக்குமே மோஸ்ட்லி உங்க கூட தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறான். நிறைய பேசுகிறான். ஆஃபீஸ் விஷயம்லாம் நிறைய உங்ககிட்ட ஷேர் பண்ணுறான். ரொம்ப நல்லாவே உங்கள் லைஃப் போயிட்டுருக்கு. இப்போ அப்படியே நைட்டு நீங்கள் தூங்கிட்டு இருக்கீங்க பெட்டில் படுத்து. அப்போ டம்முன்னு ஏதோ சத்தம் கேட்குது. நீங்கள் தூக்கத்தில் பயந்தே போயிடுறீங்க. அரண்டு போய் அப்படியே எழுந்துச்சு பார்த்தா ஜங்குக் தான் சோஃபாலேருந்து கீழே விழுந்துட்டான். அம்மா, ஐயோ ஜங்குக், ஐயோ ஜங்குக், என்ன இது, பார்த்து படுக்க மாட்டீங்களா அப்படின்ட்டு அவன் பக்கத்தில் வந்து அவனை தூக்குறீங்க. அப்பா, என்ன ஜங்குக் இது, பச்சை பிள்ளையா நீங்கள், பார்த்து படுக்க தெரியாதா? ஏய், பெட்டில் படுத்திருந்த ஞாபகத்தில் தூக்கத்தில் அப்படியே திரும்பிட்டேன்டி, அதான் கீழே விழுந்துட்டேன். ஐயோ, ரொம்ப வலிக்குதா? இல்லை இல்லை, விடு, பார்த்துக்கிறேண்ணா. இதுக்கு தான் நான் அப்போவே சொன்னேன், நான் சோஃபாவில் படுத்துக்கிறேன், நீங்கள் பெட்டில் படுங்கன்னு. கேட்டிங்களா எங்கேயாவது? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஏதோ தூக்கத்தில் தான். நீ போய் படு, நான் படுத்துக்கிறேன். மறுபடியும் இங்கே படுக்க போகிறீங்களா? அதெல்லாம் வேணாம், வாங்க வந்து பெட்டில் படுங்க. இல்லை இல்லை, நீ போய் தூங்க வையன், நான் பார்த்துக்கிறேன். அதெல்லாம் வேண்டாம், இங்கே விழுந்த வரைக்கும் போதும், வாங்க வந்து பெட்டில் படுங்க. வேண்டாண்டி, அதெல்லாம் தெரியாது, வாங்க அப்படின்ட்டு அவனை கூட்டிகிட்டு போயிட்டு பெட்டில் படுக்க வைக்கிறீங்க. ஓகே தானே உங்களுக்கு? எங்கேயும் அடியெல்லாம் படலையே? இல்லை இல்லை, ஒன்றும் இல்லை, ஓகே தான். சரி அப்படின்ட்டு நீங்கள் எழுந்துக்க போகிறீங்க. ஜங்குக்க போங்க கையை பிடிச்சிட்டு. நீ எங்கே போகிற? நீங்கள் எங்கே தூங்குங்க, நான் சோஃபாவில் படுத்துக்கிறேன். அதெல்லாம் வேணாம், எனக்கு தெரியும் இப்படி தான் நீ எதாவது பண்ணுவேன்னு. நீ இங்கே தூங்கு, நான் சோஃபாவில் தூங்கிறேன். ஜங்குக் வேண்டாம் அதெல்லாம். இல்லை இல்லை, நானே போகிறேன் அப்படின்ட்டு எழுந்துக்கிறான். சரி சரி, நான் போகல, நானும் இங்கே படுத்துக்கிறேன். படு இங்கே. சரி படுத்துக்கிறேன் அப்படின்ட்டு படுக்கிறீங்க. நான் தூங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு எழுந்து போயிடலான்னு கூட நினைக்காத. அப்புறம் நாளிலேருந்து நான் சோஃபாவில் தான் தூங்குவேன். போகலை, இங்கே தான் படுத்துருக்கேன் உங்கள் பக்கத்தில், தூங்குங்க அப்படின்ட்டே தூங்க சொல்கிறீங்க. அவனும் தூங்குறான். இன்றைக்கி தான் கொஞ்சம் ஃப்ரீயாக தூங்குறான். சோஃபாவில் அவனுக்கு கம்ஃபர்டபுளாகவே இருந்திருக்காது. உங்களுக்காக தான் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு படுத்துட்டு இருந்திருப்பான். இன்றைக்கி தான் கொஞ்சம் ஃப்ரீயாக நிம்மதியாக தூங்கிட்டு இருக்கான். ஸோ அப்படியே நெக்ஸ்ட் டே ஆஃபீஸில் ஜங்குக் அவனோட கேபினில் இருக்கும்போது ஜங்குக் அப்பாவோட பிஏ இருக்கார்ல, ஸோ அந்த அங்கிள் கால் பண்ணுறாரு. சொல்லுங்கள் அங்கிள். ஜங்குக், உனக்கு ஒரு குட் நியூஸ். என்ன? கம்பெனி உன் பேருக்கு மாற்றத்தை பற்றி உங்கள் அப்பா பேசினாரு. என்ன, நிஜமாவா அங்கிள்? நிஜமாக தான் சொல்கிறீங்களா? ஆமாம், இன்னைக்கு தான் பேசினாரு. உடனே உனக்கு கால் பண்ணுறேன். அப்படியா? ரொம்ப தேங்க்ஸ் அங்கிள். அதெல்லாம் விடு, இந்த வீக்கில் அதுக்கான ப்ராசஸ்லாம் பண்ண சொல்லியிருக்காரு. ஆஃபீஸ்லேயே மீட்டிங் எல்லாம் வச்சு எல்லா பொறுப்பையும் உங்ககிட்ட ஒப்படைக்கிறதா சொன்னார். உங்ககிட்ட சொல்ல வேணாம், சர்ப்ரைஸாக இருக்கட்டும்னு சொன்னார். பட் என்னால் தான் முடியல, அதான் சொல்லிட்டேன். ஹாப்பி தானே உனக்கு? ஐயோ, என்ன கேட்குறீங்க? இதுக்காக தானே இவ்வளோ நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன்.
ரொம்ப தேங்க்ஸ் அங்கிள், இந்த ஹாப்பி நியூஸ் எனக்கு சொன்னதுக்கு. தேங்க்ஸ் மட்டும் தானா? ட்ரீட் எதுவும் இல்லையா? என்ன வேணும்னு சொல்லுங்க, நைட்டு கூட்டிகிட்டு போகவா? இல்லை இல்லை, எல்லாம் உன் கைக்கு வரட்டும், அப்புறம் சேர்த்து ட்ரீட் வச்சுக்கலாம். சரி அங்கிள். சரி, அடுத்து என்ன, லாயர்கிட்ட பேசவா? லாயர்கிட்டயா? என்ன பேசணும்? என்ன ஜங்குக்கு மறந்துட்டியா? மேரேஜ் ஆகி 6 மந்த்துக்கு அப்புறம் டிவோர்ஸ் அப்ளை பண்ணுறதை பற்றி லாயர்கிட்ட பேசுறதா சொன்னியே. உனக்கு கல்யாணம் ஆகி 6 மாதம் ஆயிடுச்சு, மறந்துட்டியா? அதை கேட்ட உடனே ஜங்குக்கு ஃபேஸே மாறிடுது. இவ்வளோ நேரம் இந்த நியூஸை கேட்டு ரொம்ப சந்தோஷமாக சிரிச்சிட்டு இருந்திருப்பான். பட் அவர் இந்த சொன்ன உடனே அப்படியே ஸ்மைலெல்லாம் மறைஞ்சு போகுது. ஒரு மாதிரி அப்படியே யோசிக்க ஆரம்பிச்சிடுறான். 6 மந்த் ஆயிடுச்சா? அதுக்குள்ளேவா? ஜங்குக், ஆ அங்கிள். என்னப்பா பேசவா? பேப்பர்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி தர சொல்லவா? அங்கிள், அது இப்போவே பண்ணணுமா? இல்லை, முன்னாடி பேசினது தானே ஜங்குக், 6 மந்த்துக்கு அப்புறம் இதெல்லாம் பண்ணலான்னு. அதுவும் இல்லாமல் கம்பெனி வேற உன் கைக்கு மாறப்போகுது, உடனே பண்ணிடலாமே. ஆமாம், ஆனால் கொஞ்ச நாள் போகட்டுமே. கம்பெனி அப்பா என் பேரில் எழுதி கொடுக்கட்டும், கொஞ்ச நாளைக்கு அப்புறம் இதை பார்த்துக்கலாம். உடனே பண்ணால் அப்பா கூட ஏதாவது டவுட் வரும்ல. ஆமாம், நீ சொல்கிறதும் கரெக்டு தான். இதை பற்றி நான் யோசிக்கவே இல்லை பாரு. சரி, அப்போ கொஞ்ச நாள் போகட்டும், அப்புறமா பார்த்துக்கலாம். நீயே சொல்லு எப்போன்னு, நான் லாயர்கிட்ட பேசுகிறேன். சரி அங்கிள் அப்படின்ட்டு ஃபோனை வச்சிடுறான். பட் அவனுக்கு இதை கேட்டதுலேருந்து ஒரு மாதிரியாகவே இருக்குது. ஆஃபீஸில் ஒர்க் கூட சரியாக பண்ண முடியல, இதை பற்றியே தான் யோசிச்சுட்டு இருக்கான். ஈவினிங் வீட்டுக்கும் வந்துடுறான். ரூமில் வந்து பார்த்தா நீங்கள் ரூமில் இல்லை, நீங்கள் வந்து ஹேசு ஆண்டி ரூமில் உட்காந்து பேசிகிட்டு இருந்திருப்பீங்க. அவன் வரதை பார்த்துருக்க மாட்டீங்க. ஸோ ஜங்குக்கும் அப்படியே ஃப்ரெஷ்அப் ஆக போயிடுறான். ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வெளியே வரான். நீங்கள் அதுக்குள்ளே ரூமுக்கு வந்திருப்பீங்க. எங்கே போயிருந்த? நான் வந்தப்போ கீழே தான் ஹேசு ஆண்டி ரூமில் இருந்தேன். நீங்கள் ஒரு குரல் கொடுத்துருக்கலாம்ல. இல்லை, ரூமில் இருப்பேன்னு வந்தேன், காணும். அதான் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு அப்புறம் கூப்பிடலான்னு இருந்தேன் அப்படின்ட்டு அவன் கையை ஒரு மாதிரி உதறிட்டே இருக்கான். என்னாச்சு? என்னன்னு தெரில, மார்னிங்லேருந்தே ஒரு மாதிரி பெயினாக இருக்குது. பெயினாக இருக்கா? எங்கே காமிங்க அப்படின்ட்டு அவன் கையை பிடிச்சி பார்க்குறீங்க. அவனோட கையை அந்த முட்டிக்கிட்ட வீங்கிருக்கு. நீங்கள் அதை பார்த்துட்டு வீங்கிருக்கு, என்னாச்சு தெரியல நான். சரி வாங்க, மருந்து போட்டு விடுறேன். அதெல்லாம் ஒன்றும் வேணாம், சரியாயிடும். அப்படியே இல்லை, நான் தடவி விடுறேன் வாங்க அப்படின்ட்டு அவனை கூப்பிட்டு உட்கார வச்சு மருந்து போட்டு விட்டு லைட்டாக மசாஜ் மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க. என்ன இருக்கும் இப்படி வீங்கிருக்கு? எங்கேயாவது ஆஃபீஸில் இடிச்சுக்கிட்டீங்களா? அப்புறம் எப்படி அப்படின்னு யோசிக்கும் போது தான் நைட்டு அவன் கீழே விழுந்ததே ஞாபகம் வருது. நைட்டு தூக்கத்துலேருந்து கீழே விழுந்தீங்களே, அப்போ அடிபட்டுருச்சு போல. ஆமாம் ஆமாம். என்ன ஆமாம்? அப்போவே கேட்டலாம் நைட்டே ஏதாவது அடிபட்டிருக்கான்னு. பாருங்க இப்போ எப்படி வீங்கிருக்குன்னு. சரி விடு, வீங்கி தானே இருக்கு, சரியாயிடும். சரியாகிறது யாருக்கு தெரியாது, உங்களுக்கு வலிக்குது இல்லை அப்படின்ட்டு நீங்கள் அவன் கையை பிடிச்சி விட்டுட்டு இருக்கீங்க. ஜங்குக்கு உங்களே பார்த்துட்டு இருக்கான். அவனுக்கு அந்த அங்கிள் சொன்னதுதான் ஞாபகம் வருது. உங்ககிட்ட இதை பற்றி சொல்லிடலாமா அப்படிங்கிற மாதிரி தோணுது. ஓயன், உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். சொல்லுங்க. சொல்லிடலாமா அவகிட்ட? ஆனால் எனக்கு சொல்லணுன்னே தோணலையே. இவகிட்ட சொல்லி இவ ஓகேன்னு சொல்லிட்டான்னா? என்ன ஜங்கு, என்ன பார்க்குறீங்க சொல்லுங்க. அது அப்பா கம்பெனி என் பேரில் மாத்திரதா பேசியிருக்காராம். என்ன சொல்கிறீங்க, நிஜமாவா? அதுவும் இந்த வீக்லேயேவா? அங்கிள் கால் பண்ணி சொன்னார். எவ்வளோ சந்தோஷமான விஷயம். நீங்கள் எதிர்பார்த்ததில்ல. ஜங்குக்கு எவ்வளோ நாளாக வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க. ஃபைனலாக நடக்க போகுது. ரொம்ப சந்தோஷம்ல உங்களுக்கு? சந்தோஷம்தான். அதையும் எப்படி சொல்கிறீங்க? சிரிச்சிட்டே சொல்லுங்க. இதுக்காக தான் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணேன். பட் என்னன்னு தெரில, சந்தோஷப்பட முடியல. என்ன ஜங்குக்கு என்ன ஆச்சு? சந்தோஷம்தான் ஓயன். கொஞ்ச நேரம் இருங்க, நான் போய் ஏதாவது ஸ்வீட் பண்ணி கொண்டு வரேன் அப்படின்ட்டு கீழே ஓடி போயிடுறீங்க. பட் ஜங்குக்கு தான் ஒரு மாதிரி இருக்கு. பட் இதை பண்ணி தானே ஆகணும் அப்படிங்கிற மாதிரியும் தோணுது அவனுக்கு. அப்படியே யோசிச்சிட்டே உட்காந்துட்டு இருக்கான். ஸோ அந்த வீக்லேயே ஜங்குக்கு ஆசைப்பட்ட மாதிரி ஜங்கோட அப்பா அவன் பொறுப்பில் இந்த கம்பெனியை கொடுத்துட்டாரு. அவன் பேருக்கே எழுதி கொடுத்துட்டாரு. ஆஃபீஸில் மீட்டிங்கெல்லாம் வச்சு ஸோ எல்லாருக்கும் அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. ஜங்குக்கு இப்போதான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவன் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணதே இதுக்காக தான். உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டது கூட இதுக்காக தான். ஃபைனலே இது நடந்துருச்சு. அவ்வளோ சந்தோஷப்படுறான். அன்னைக்கு நைட்டு
கம்பெனி சார்பாக பார்ட்டியெல்லாம் அரேஞ்ச் பண்ணுறாங்க. ஸோ ஜங்குக்கும் எல்லாரும் கூட சேர்ந்து ஜாலியாக ட்ரிங்க்ஸ் பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ ஜங்குக்கோட அப்பா அவனை தனியாக கூப்பிட்டு பேசுகிறாரு. என்னடா ரொம்ப சந்தோஷமா? அப்பா சந்தோஷமாவா? என்ன கேட்குறீங்க? இதுக்கு தானே இவ்வளோ நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இனிமேல் பாருங்க கம்பெனி எப்படி நம்பர் 1 கொண்டு வரேன்னு. டேய், கம்பெனியை நம்பர் 1 கொண்டு வரேன்னு கம்பெனிலே இருந்துடாத. உனக்குன்னு வீடு இருக்கு, அங்கே ஒயன் இருக்கா, அவளை மறந்துடாதடா. அப்போ ஜங்குக்கு அப்படியே உங்களை பற்றி யோசிச்சு பார்த்துட்டு சிரிக்கிறான். இங்கே பாரு, கம்பெனி முக்கியம்தான், ஃபேமிலியும் முக்கியம். ஸோ அவளையும் சந்தோஷமாக பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டே போகிறாரு. ஸோ அப்படியே பார்ட்டியெல்லாம் முடிச்சுட்டு ஜங்குக்கும் வீட்டுக்கு வரான். அவன் வரத்துக்காக தான் நீங்களும் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. டோர் ஓப்பன் பண்ணிட்டு அவன் உள்ளே வந்த உடனே, ஜங்குக் பார்ட்டியெல்லாம் எப்படி போச்சு, எல்லாம் ஓகே தானே அப்படிங்கிற மாதிரி எக்ஸைட்மெண்ட்டாக கேட்டுட்டு இருக்கீங்க. பட் அவன் அவங்கள ஒரு மாதிரி பார்த்துட்டு பதில் எதுவும் சொல்லலை. அவன் பேக் எடுத்துகிட்டு போயிட்டு அப்படியே டேபிள் மேலே வச்சுட்டு அவன் கோட்டை அப்படியே ரிமூவ் பண்ணிட்டு இருக்கான். என்ன நான் கேட்குறேன், வாயவே திறக்கல, என்ன ஆச்சு? அப்போ ஜங்குக்கு அவனோட மொபைல் எடுத்து டெக்ஸ்ட் பண்ணுறான். நீங்கள் புரியாமல் பார்க்குறீங்க. பார்த்தா உங்களுக்கு தான் மெசேஜ் பண்ணியிருக்கான். சவுண்ட் கேட்குது உங்களுக்கு. நீங்களும் திரும்பி மொபைலை பார்க்குறீங்க. ஜங்குக்கும் கை காமிக்கிறான் பாரு அப்படிங்கிற மாதிரி. நீங்களும் உடனே எடுத்து ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. எல்லாம் ஓகே தான், ஃபுல் என்ஜாய்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்கான். நீங்களும் சிரிச்ச மாதிரி ஒரு எமோஜி போட்டு ரிப்ளை பண்ணுறீங்க. மறுபடியும் மெசேஜ் பண்ணுறான், சாப்பிட்டியா அப்படின்னு கேட்டு. நீங்களும் சாப்பிட்டேன் அப்படிங்கிற மாதிரி ரிப்ளை பண்ணுறீங்க. ஜங்குக்கு அப்படியே அவன் டையெல்லாம் ரிமூவ் பண்ணிக்கிட்டு ஓகே அப்படிங்கிற மாதிரி ரிப்ளை பண்ணுறான். நீங்களும் அகைன் சிரிச்சு எமோஜி அனுப்பி விட்றீங்க. ஜங்குக்கு அதை பார்த்துட்டு, இன்னைக்கு ஸ்டாஃப்ஸ் எல்லாரும் என்னை எப்படி கங்க்ராட்ஸ் பண்ணாங்க தெரியுமா, எவ்வளோ கிஃப்ட்ஸ் எல்லாம் கொடுத்தாங்க தெரியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். நீங்களும் அதை பார்த்துட்டு, அப்படியா, உங்களுக்கு ஹாப்பி தானே? ஹாப்பி தான், ஆனால் முழுசாக சந்தோஷப்பட முடியல. ஏன்? அப்போ ஜங்குக்கு அப்படியே அவன் ஷர்ட்டில் ஹேண்டில் இருக்க பட்டன்லாம் கழட்டிட்டு அப்படியே சுருட்டி விட்டுக்கிட்டே பக்கத்தில் வர அவங்க பக்கத்தில், நீங்கள் பெட்கிட்ட தான் நின்றுட்டு இருப்பீங்க. ஸோ அப்படியே உங்கள் ஷோல்டரை புஷ் பண்ணி அப்படியே உட்கார வைக்கிறான். உட்கார வச்சுட்டு அவனும் அப்படியே பக்கத்துலேயே வந்து உட்காடுறான். நீங்களும் ஏதோ பேச போகிறானா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறீங்க. பட் அவன் மறுபடியும் மெசேஜ் தான் பண்ணுறான். நீங்கள் ஏன்னு கேட்டிருப்பீங்களே, ஸோ அதுக்கு ரிப்ளை பண்ணியிருக்கான். ஏன்னா நீ எனக்கு எதுவும் கிஃப்ட் தரலையே, அதனால தான். அப்போ நீங்கள் நிமிந்தவனை பார்க்குறீங்க. அவன் ஃபோனில் டெக்ஸ்ட் பண்ண அப்படிங்கிற மாதிரி காமிக்கிறான். ஐயோ, எனக்கு கிஃப்ட் கொடுக்கணும்லாம் தெரியல. அதுவும் இல்லாமல் நான் எப்படி கிஃப்ட்டு, நான் கிஃப்ட் வாங்கினாலும் நீங்கள் தான் பே பண்ணுவீங்க. அது கொடுத்தா எப்படி நல்லாயிருக்கும், சர்ப்ரைஸாக இருக்காதுல்ல. சரி, வாங்கி கொடுக்க வேணாம், உங்ககிட்ட இருக்கிறதே கொடு. என்கிட்ட என்ன இருக்குது அப்படின்னு ரிப்ளை பண்ணிவிட்டு நிமிந்தவனை பார்க்குறீங்க. அப்போ ஜங்குக்கு உங்கள் கையில் இருந்த மொபைலை வாங்குறான். நீங்களும் புரியாமல் பார்க்குறீங்க. அப்போ அவனோட ஃபோன் மேலே உங்கள் ஃபோனை வச்சுட்டு அப்படியே பெட் மேலே தள்ளி ஓரமாக வைக்கிறான். நீங்கள் என்ன பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி பார்க்குறீங்க அவனையே. அப்போ ஜங்குக்கு ஒரு ஹேண்டால உங்களோட 2 லெக்கையும் பிடிச்சி தூக்கி அவனோட லேப் மேலே வச்சுட்டு இன்னொரு ஹேண்டால உங்கள் வெயிஸ்ட்டை அப்படியே ஹோல்ட் பண்ணி பக்கத்தில் பிடிச்சி இழுக்கிறான். உங்களுக்கு ஒரு செகண்ட் ஹார்ட் பீட்டே நின்றுச்சு. அப்படியே முழிக்கிறீங்க அவனை பார்த்துட்டு. அப்போ அப்படியே பொறுமையாக உங்கள் ஃபேஸ் கிட்ட வரான். உங்களுக்கு அப்படியே செம்ம நர்வஸ் ஆகுது. ஹார்ட்டெல்லாம் படப்படன்னு துடிக்க ஆரம்பிச்சிடுது. டக்குன்னு ஐஸை க்ளோஸ் பண்ணுறீங்க. அப்போ ஜங்குக்கு உங்கள் இயர்ஸ் கிட்ட போயிட்டு பொறுமையாக அப்படியே உங்கள் காதுகிட்ட இருக்க முடிய ஒதுக்கி விடுறான். உங்களுக்கு இங்கே அப்படியே சிலுக்குது, உடம்பே அப்படியே கூசுது. ஒன்னதான் எனக்கு கொடுக்க சொல்லி கேட்டேன், ஓகேவா உனக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். உங்களுக்கு புரியாமலாம் ஒன்றும் இல்லை, நல்லா புரியுது என்ன கேட்குறான் அப்படின்ட்டு. பட் என்ன ரிப்ளை கொடுக்கறதுன்னு தான் தெரியல. ஜங்குக்கு அப்போ நகர்ந்து வந்துட்டு உங்களே பார்க்குறான். நீங்கள் வாயவே திறக்கல, முழிக்கிறீங்க. ரொம்ப பதட்டமாக இருக்கு வேற உங்களுக்கு. என்ன எதுவும் பேசல? என்ன சொல்லணும்னு எதிர்பார்க்குறீங்க? உனக்கு ஓகேனா ஓகே சொல்லு, இல்லைனா ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன். ஜங்கு, நிஜமாதான் உனக்கு ஓகேவா இருந்தால் மட்டும் ஓகே சொல்லு, இல்லைன்னா நிஜமாக ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி உங்கள் கண்ணை பார்த்து பேசிகிட்டு இருக்கான். அவன் அப்படி சொன்னதுக்கப்புறம் உங்களுக்கு நோ சொல்லணும்னு தோணவே இல்லை. முழிக்கிறீங்க அப்படியே அவனை பார்த்துட்டு. என்ன சொல்லணும்னு தெரியலன்னா என்ன அர்த்தம்? இதை நான் எப்படி எடுத்துக்கிட்டோம்? அதான் தெரியலையே. சரி, அப்போ நான் போகிறேன் அப்படின்ட்டு ஜங்குக்கு எழுந்துக்கலான்னு போகிறான். அப்போ நீங்கள் அப்படியே அவன் ஷர்ட் காலரை பிடிச்சிடுறீங்க. நீங்கள் அவன் காலரை பிடிச்ச உடனே அப்படியே கீழே குனிஞ்சிட்டு உங்கள் கையை பார்த்துட்டு
நிமிர்ந்து உங்கள் ஃபேஸை பார்க்குறான். என்ன சொன்னால் நீங்கள் சந்தோஷப்படுவீங்க? இதில் என்ன இருக்குது? நீ ஓகே சொன்னாதான் சந்தோஷப்படுவேன். ஓ, அப்படின்னா நீங்கள் அப்செட் ஆகுற மாதிரி எதுவும் சொல்ல மாட்டேன். தெளிவாக நீ என்னை இப்போ குழப்பிட்டுருக்க. எதா இருந்தாலும் ஓப்பனாக சொல்லு. என்ன உங்களுக்கு புரியலையா? சத்தியமாக புரியல. நான் எனக்கு பிடிக்கல, விருப்பம் இல்லைன்னு சொன்னால் நீங்கள் அப்செட் ஆகிடுவீங்க தானே? அப்போது நீங்கள் அப்செட் ஆகுற மாதிரி நான் எதுவும் சொல்ல மாட்டேன்னா அப்போ அதுக்கு என்ன அர்த்தம்? புரியலையா உங்களுக்கு? அப்போ ஜங்குக் பார்க்குறான் அவங்கள, நீங்கள் அப்படியே கண்ணாலே ஓகேங்கிற மாதிரி சொல்கிறீங்க. அவனுக்கும் புரியுது. விடாமல் அப்படியே உங்களே பார்த்துட்டு இருக்கான். பட் உங்களால் அவனை ஃபேஸ் பண்ணவே முடியல. ரொம்ப நேரம் அவன் கூட ஐ கான்டாக்ட்லாம் வச்சிட்டு இருக்க முடியல. டக்குன்னு அப்படியே ஷையாகி கீழே குனிஞ்சிடுறீங்க. அப்போ ஜங்குக்கு ஒரு கையால் உங்கள் ஜாலைனை பிடிச்சி நிமித்துறான். பட் நீங்கள் நிமிரவே மாட்டீங்க. ஃபேஸை திருப்பிக்கிறீங்க. அகைன் பிடிச்சி நிமித்துறான். பட் நீங்கள் நிமிரவே மாட்டீங்க. அப்போ அவன் 2 ஹேண்டால் அவங்க ஃபேஸ் ஃபுல்லாக ஹோல்ட் பண்ணி அப்படியே அவனை பார்க்குற மாதிரி உங்கள் ஃபேஸை திருப்புறான். நீங்கள் பார்க்குறீங்க அவனை, பட் உங்களால் அவனை பார்க்க முடியல. ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் ஐஸை அப்படியே க்ளோஸ் பண்ணிடுறீங்க. அப்போ ஜங்குக்கும் பொறுமையாக அவங்க பக்கத்தில் வந்துட்டு அப்படியே உங்களை கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். அப்போ தான் நீங்கள் ஐஸை ஓப்பன் பண்ணுறீங்க. பட் ஜங்குக்கு ஐஸை க்ளோஸ் பண்ணிவிட்டு உங்களை கிஸ் பண்ணிட்டு இருக்கான். கொஞ்ச நேரம் போக போக அந்த கிஸ் அப்படியே டீப்பாக போயிட்டுருக்கு. நீங்களும் மெல்ட் ஆகிடுறீங்க. நீங்களும் ஐஸெல்லாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு அவனை பேக் கிஸ் பண்ணுறீங்க. கிஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது அவன் காலரை பிடிச்சிருப்பீங்களே நீங்கள், அது இன்ன வரைக்கும் பிடிச்சிட்டே தான் இருக்கீங்க. பொறுமையாக உங்கள் ஹேண்ட் அப்படியே லூஸ் ஆகி கீழே இறங்குது. பட் ஜங்குக்கு அது கீழே போக விருப்பம் இல்லை. அப்படியே அவன் ஒரு கையால் உங்கள் ஹேண்டை ஹோல்ட் பண்ணி செஸ்ட்டுக்கிட்டே அப்படியே வச்சுக்கிறான். ஸோ கிஸ் அப்படியே டீப்பாக போக போக 2 பேரும் அப்படியே பெட்டில் லைட் ஆகுறீங்க. ஜங்குக்கு அப்படியே அவன் ஷர்ட்டெல்லாம் கழட்டி போட்டுட்டு உங்கள் பக்கத்தில் வரான். ஸோ ரொம்ப அழகாகவே உங்கள் ரிலேஷன்ஷிப்பை ஃபஸ்ட் டைம் ஸ்டார்ட் பண்ணுறீங்க. உங்களுக்கும் அந்த மூமெண்ட் ரொம்பவே பிடிச்சிருக்கு. இப்போ மனசுக்குள்ளே என்ன நினைக்கிறீங்கன்னா, ஜங்குக் இனிமே எல்லாமே நீங்கள் தான் எனக்கு. உங்களோட இந்த ரிலேஷன்ஷிப் இவ்வளோ தூரம் வரும்னு எதிர்பார்க்கல. 1 இயர் அப்படியே இருந்துட்டு பிரிஞ்சு போயிடுவோன்னு தான் நினச்சேன். பட் இது இவ்வளோ தூரம் வரும்னு நிஜமாக நினைக்கல. ஃபஸ்ட் டைம் என்னை கிஸ் பண்ணிங்களே எனக்கு, அப்போவே உங்களை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இப்போது என்னையும் உங்ககிட்ட கொடுத்துட்டேன். ஆனால் முழுசாக உங்களை என் மனசில் ஹஸ்பண்டாக ஏற்றுக்கிட்டேன். அதனால தான் என்னையும் உங்ககிட்ட கொடுத்துட்டேன். இதுக்கு மேலே என் லைஃப் உங்கள் கூட தான் ஜங்கு. உங்களுக்கும் என்னை பிடிக்கும்னு நினைக்கிறேன். அன்எக்ஸ்பெக்டடாக என் லைஃப்பில் வந்த இம்பார்ட்டன்ட் பர்சன் நீங்கள். லவ் யூ ஜங்கு. இந்த வேர்டை கடைசி வரைக்கும் உங்ககிட்ட சொல்லிகிட்டே இருக்கணும். ஐ லவ் யூ ஜங்கு. ஸோ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. இன்னும் கூட உங்களுக்கு ஷையாக தான் இருக்குது. அப்படியே திரும்பி படுத்துட்டு இருக்கீங்க. ஜங்குக் பக்கத்தில் படுத்துட்டு மொபைல் நோண்டிகிட்டு இருக்கான். அப்படியே உங்களை திரும்பி பார்க்குறான். நீங்கள் முடிச்சுட்டு தான் படுத்துருக்கீங்க. பட் அவ்வளோ ஷையாகுது. அவன் ஃபேஸை கூட பார்க்காம அப்படியே திரும்பி படுத்துட்ருக்கீங்க. அப்போ ஜங்குக்கு அப்படியே அவங்க பக்கத்தில் வந்துட்டு பேக் சைட்லேருந்து ஹக் பண்ணுறான். ஓயன் ஹாப்பியாடி நீ? அது இவ்வளோ தான் ஒரு ரியாக்ஷனா? ஆனால் நான் ரொம்ப ஹாப்பி தெரியுமா. இன்னைக்கு ஆஃபீஸில் எங்கள் அப்பா எனக்கு கொடுத்த கிஃப்ட்டை விட, ஸ்டாஃப்ஸ் எல்லாம் எனக்கு கொடுத்த கிஃப்ட்டை விட நீ கொடுத்த கிஃப்ட் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன்டி. ரொம்ப நாளைக்கு அப்புறம் உன்னால். ரொம்ப தேங்க்ஸ் டி. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்ட்டு உங்கள் ஷோல்டரில் கிஸ் பண்ணிவிட்டு எழுந்து போகிறான். பட் அதை கேட்ட உடனே உங்கள் சிரிப்பெல்லாம் அப்படியே காணாமல் போயிடுது. என்ன தேங்க்ஸ் சொல்லிட்டு போகிறாரு அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறீங்க. நீங்கள் ஜங்குக்க முழுசாக ஹஸ்பண்டாக ஏற்றுக்கிட்டு தான் உங்களை கொடுத்துருப்பீங்க அவன்கிட்ட. அவனுக்கும் உங்களை பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் நினச்சிருப்பீங்க. பட் இப்போ என்னடானா அவன் தேங்க்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போகிறான். உங்களுக்கு ஒன்றுமே புரியல. இதுக்கு எதுக்காக தேங்க்ஸ் சொல்கிறார் அப்படிங்கிற மாதிரி தான் குழப்பத்தில் படுத்துட்டு இருக்கீங்க. பட் ஒரு மாதிரியாக தான் இருக்குது உங்களுக்கு. ஸோ அதுக்கப்புறம் ஜங்குக்கு ஃபுல்லாகவே ரொம்ப பிஸி ஆகிடுறான். கம்பெனி ஃபுல்லாக அவன் பொறுப்புக்கு வந்ததுலேருந்து ஓவர் டைம் பார்க்க ஆரம்பிச்சிடுறான். கம்பெனி நம்பர் 1 கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கான். வீட்டுக்கே வர்றதில்ல. மோஸ்ட் ஆஃப் த டைம் ஆஃபீஸ்லேயே தான் ஸ்பெண்ட் பண்ணுறான். சில நாள்லாம் லேட் ஆகிடுச்சுன்னா ஆஃபீஸ்லேயே படுத்து அப்படியே தூங்கிடுறான். வீட்டுக்கு வந்தானா லேட் நைட் தான் வரான். அதே மாதிரி மார்னிங் சீக்கிரமாகவே எழுந்து போயிடுறான். ஜங்குக்கு இந்த மாதிரி பண்ணுறதுனால மோஸ்ட்லி நீங்களுமே சீக்கிரமாகவே எழுந்துடுறீங்க. அவனுக்கு தேவையான ஃபுட்டெல்லாம் ரெடி பண்ணி கொடுக்குறீங்க. அதே மாதிரி நைட்டு அவன் எந்த டைம் வர மாதிரி இருந்தாலும் வெயிட் பண்ணுறீங்க.
வந்ததுக்கு அப்புறம் அவனை சாப்பிட சொல்லிட்டு தான் நீங்களும் தூங்குறீங்க. ஸோ இப்படியே தான் டேஸ் போயிட்டு இருக்கு. இப்போ கூட நைட்டு ஜங்குக்கு உட்காந்து ஆஃபீஸ் ஒர்க் பார்த்துட்டு இருக்கான். நீங்களும் அவன் பக்கத்துல உட்காந்துட்டு இருக்கீங்க. இப்போ எதுக்கு தூக்கத்தை கெடுத்துக்கிட்டு என் பக்கத்துல உட்காந்துட்டு இருக்க? போய் தூங்கு. இல்லை பரவாயில்ல, நீங்கள் தனியாக அப்புறம் ஒர்க் பண்ணுவீங்கல்ல, போர் அடிக்கும், உங்களுக்கும் தூக்கம் வந்துடும். அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, ஆஃபீஸ் ஒர்க் பண்ணுறதுனால எனக்கு போரெல்லாம் அடிக்காது. அதே டைம் எனக்கு இப்போ தூக்கமும் வரல. நீ போய் தூங்கு. மூஞ்சியை பார்த்தாலே தெரியுது நல்லா தூக்கம் வருதுன்னு. மரியாதையே போய் தூங்கு. இல்லை, நானும் உட்காந்துட்டு இருக்கேன், எனக்கு ஒன்றும் தூக்கம் வரல அப்படின்னு வாயில தான் சொல்கிறீங்க. பட் செம்மையாக தூக்கம் வருது. அப்படியே உங்கள் கன்னத்தில் கை வச்சுட்டு முட்டு கொடுத்துட்டு தான் உட்காந்துட்டு இருக்கீங்க. பட் தூக்கம் வர்றதுனால அப்படியே ஸ்லிப்பாகி விழுறீங்க. ஜங்குக்கு அதை பார்த்து சிரிக்கிறான். அவன் சொன்னாலும் நீங்கள் கேட்க மாட்டீங்க. ஸோ அப்படியே தூங்கி ஒரு கட்டத்துக்கு மேலே கீழே விழுற மாதிரி போயிடுறீங்க. அப்போ ஜங்குக்கு தான் டக்குன்னு தள்ளி வந்து உங்கள் பக்கத்தில் உட்காந்துடுறான். அப்படியே அவன் மேலேயே சாஞ்சிடுறீங்க. செம்ம தூக்கம். அவன் மேலே சாஞ்சது கூட தெரியாமல் அப்படியே தூங்கிட்டு இருக்கீங்க. ஜங்குக் பார்க்குறான், சிரிக்கிறான் நீங்கள் பண்ணுறதெல்லாம் பார்த்துட்டு. ஸோ அவனும் லேப்பெல்லாம் மூடி வச்சுட்டு தூங்கலான்னு சொல்லிட்டு உங்களையும் தூக்கிட்டு பெட்டுக்கு போகிறான். அப்படியே உங்களை படுக்க வச்சுட்டு அப்படியே அவனும் படுத்து தூங்கிடுறான். அப்படியே மார்னிங் அலாம் அடிக்குது. ஜங்குக்கோட மொபைல் இருந்து தான் சவுண்ட் கேட்டவுடனே அப்படியே எழுந்துக்கிறான். பக்கத்தில் பார்த்தா நீங்கள் படுத்திருக்கீங்க. அதுவும் 2 பேரும் ஹக் பண்ணிக்கிட்டு. ஜங்குக் முழிக்கிறான். ஆக்சுவலாக நீங்கள் ஹக் பண்ண மாட்டீங்க அவனை. அவன் தான் தூக்கத்தில் புரண்டு உங்கள் பக்கத்தில் வந்துட்டு உங்களை டைட்டாக ஹக் பண்ணிட்டு தூங்குவான். டெய்லியும் இதே வேலை தான். பட் உங்களுக்கு இது தெரியும். மார்னிங் நீங்கள் சீக்கிரமாகவே எழுந்திருக்கிறதுனால அவன் உங்களை ஹக் பண்ணிட்டு தூங்குறது தெரியும் உங்களுக்கு. நீங்கள் தான் எழுந்துட்டு அவனை டிஸ்டர்ப் பண்ணாமல் பில்லோ வச்சுட்டு அப்படியே போயிடுவீங்க. பட் ஜங்குக்கு இன்னைக்கு தான் பார்க்குறான் அவன் உங்களை ஹக் பண்ணிட்டு தூங்குறத. எழுந்திருக்கலாமா அப்படின்னு ட்ரை பண்ணுறான். அப்போ நீங்கள் அலாம் சவுண்ட் கேட்டு நீங்கள் எழுந்துடுறீங்க. ஸோ நீங்கள் எழுந்த உடனே ஜங்குக்கு அப்படியே கம்முன்னு தூங்குற மாதிரி மறுபடியும் படுத்துடுறான். நீங்களும் எப்போதும் போல் மெதுவான டிஸ்டர்ப் பண்ணாத மாதிரி எழுந்துட்டு அப்படியே அவனுக்கு இடையில பில்லோ வைக்கிறீங்க. டைம் பார்க்குறீங்க. சரி, இன்னும் கொஞ்சம் டைம் ஆகட்டும், அப்புறமா எழுப்பிக்கலாம். பாவம், நைட்டு வேற எப்போ தூங்கினாரனோ தெரியல, கொஞ்ச நேரம் தூங்கட்டும் நல்லா அப்படின்ட்டு அலாம் ஆஃப் பண்ணிவிட்டு பெட்ஷீட்டெல்லாம் நல்லா இழுத்து அவனை கவர் பண்ணி விட்டுட்டு அவனுக்கு தலைமுடியெல்லாம் அப்படியே களைஞ்சிருக்கும். ஸோ அதெல்லாம் அப்படியே சரி பண்ணி விட்டுட்டு ஃப்ரெஷ்அப் ஆக போயிடுறீங்க. நீங்கள் போனதுக்கப்புறம் தான் ஜங்குக்கு அப்படியே முழிக்கிறான். இப்போ தான் அவனுக்கு தெரியுது, அப்போ இவ்வளோ நாள் பில்லவை ஹக் பண்ணிட்டு தூங்கலையா, இவ்வளோ தான் ஹக் பண்ணியிருக்கோமா அப்படிங்கிற மாதிரி பார்க்குறான். ஸோ எப்போதும் போல் கிளம்பி ஆஃபீஸ் போயிடுறான். இப்போ வீட்டில் நீங்கள் தான் இருக்கீங்க. ஹாலில் உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்கீங்க. அப்போ கொரியர் வருது. நீங்களும் போயிட்டு கேட்டு வாங்குறீங்க. ஜங்குக் பேருக்கு தான் வந்திருக்கு. ஸோ வாங்கிட்டு பெருசாக எதுவும் கண்டுக்கல, எடுத்துகிட்டு போய் ரூமில் வச்சிடுறீங்க. ஸோ ஈவினிங் ஜங்குக்கு ஆஃபீஸ்லேருந்து வந்த உடனே அதை எடுத்துகிட்டு போய் அவன்கிட்ட கொடுக்குறீங்க. அவனும் பார்க்குறான். அவனோட அங்கிள் இருக்கார்ல, ஸோ அவர் பேரில் தான் டெலிவரி ஆகியிருக்கு. அங்கிளா? அவர் என்ன அனுப்பியிருக்காரு அப்படின்ட்டு ஓப்பன் பண்ணுறான். அவனுக்கும் எந்த ஐடியாவும் இல்லை. பக்கத்தில் தான் நீங்களும் நிற்கிறீங்க. ஓப்பன் பண்ணால் உள்ள டிவோர்ஸ் பேப்பர்ஸ் இருக்குது. ஜங்குக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல, முழிக்கிறான். ஆக்சுவலாக ஜங்குக்கு இதை அனுப்ப சொல்லியிருக்க மாட்டான். கம்பெனி என் பேருக்கு வந்ததுக்கப்புறம் கொஞ்ச நாள் போகட்டும் தான் சொல்லியிருப்பான். பட் அந்த அங்கிளாக தான் இப்போ அதை ரெடி பண்ணி அனுப்பியிருக்காரு. அவனுக்கும் அதை பார்த்தோன்னே என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அதுக்கு மேலே உங்ககிட்ட என்ன சொல்லி சமாளிக்கிறதுன்னு தெரியல. அப்படியே நின்றுருக்கான் எதுவுமே பேசாமல். நீங்கள் அப்படியே அவனை பார்க்குறீங்க. உங்களுக்கு என்ன தோணும்? ஜங்குக் தான் ரெடி பண்ண சொல்லியிருக்கானா அப்படிங்கிற மாதிரி தான் உங்களுக்கு தோணுது. ஒரு மாதிரி இருக்குது உங்களுக்கு. அப்போ நம்ம தான் பைத்தியம் மாதிரி அது இருந்து நினச்சிட்டு இருக்கோம். இவனுக்கு நம்ம மேலே எந்த ஃபீலிங்ஸுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி தோணுது. அப்படியே அந்த பேப்பர்ஸே தான் பார்த்துட்டு இருக்கீங்க. அப்போ ஜங்குக்கு இருந்துட்டு, ஒயன் அது இது நான் எப்படி உங்ககிட்ட சொல்கிறதுன்னு தெரியல. புரியுது, எனக்கே புரியுது. 1 year ஆக போதில்ல, இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது. இது நம்ம ஆல்ரெடி பேசினது தானே. இதில் புதுசாக நீங்கள் சொல்கிறதுக்கு என்ன? கொடுங்க, நான் சைன் பண்ணி தரேன். இல்லடி, அது கொடுங்க ஜங்குக். இதில் என்ன இருக்குது? இதுக்கே தயங்குறீங்க? இதெல்லாம் முன்னாடி முடிவு பண்ண தானே. கொடுங்க, நான் பண்ணித்தரேன் அப்படின்ட்டு கோவத்தில் வாங்கிட்டு போயிட்டு கடகடன்னு எல்லாத்துலேயும் சைன் பண்ணிடுறீங்க. ஜங்குக்கு அதை பார்த்த உடனே அவனுக்கு கடுப்பாக இருக்கு. ஏன்னா நீங்கள் உடனே வாங்கி சைன் பண்ணுறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு அதுக்கு மேலே கடுப்பாக இருக்கு. கோவமாக தான் உங்களை பார்க்குறான். நீங்கள் இப்போ சைன் பண்ணிவிட்டு அவன் கையில் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறீங்க. இந்தாங்க, நான் பண்ணிட்டேன், எல்லாத்துலேயும் சைன், நீங்களும் பண்ணிவிடுங்க. அப்போ ஒரு மாதிரி உங்களை பார்க்குறான். என்ன பார்க்குறீங்க, பண்ணிவிடுங்க ஜங்குக் அப்படின்ட்டு அவன்கிட்ட கொடுக்கும்போது கோவத்தில் அவனும் வாங்கி அப்படியே சைன் பண்ணிடுறான். உங்களுக்கு அப்படியே அழுகையே வருது அவன் சைன் பண்ணுறதை பார்த்துட்டு. 2 பேருமே புரிஞ்சுக்காம தான் சைன் பண்ணியிருக்கீங்க பேப்பர்ஸில். அப்படியே சைன் பண்ணிவிட்டு கோமா அந்த பேப்பர்ஸ் எடுத்துகிட்டு வெளியே போயிடுறான். பட் உங்களுக்கு அவன் வெளியே போன உடனே செம்மையாக அப்படியே அழறீங்க. நான் தான் இப்போ பைத்தியம் இல்லை, அவர் மேலே லவ் அது இதுன்னு
அவர் கரெக்டாக தான் இருந்திருந்திருக்காரு. கரெக்டாக 1 இயர் முடிய போகுது. பேப்பர்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்து அவர் கரெக்டாக தான் இருக்கார் ஓயன். இதுதான் பைத்தியம். பைத்தியம் மாதிரி அவர் மேலே ஏதோ ஃபீலிங்ஸ் எல்லாம் வளர்த்துக்கிட்டு அவருக்கு ஒன்று பிடிக்கல. உன் மேலே அவருக்கு எந்த ஃபீலிங்ஸும் இல்லை. இப்போயாவது புரிஞ்சுக்கோ. எப்பயாவது மரமண்டையில் ஏற்றிக்கோ. கிளம்பி போயிடு. இன்னும் கொஞ்ச நாள் தான் இந்த வீட்டில் உனக்கு இடம். அவரே சொல்கிறதுக்குள்ள நீயே கிளம்பி போயிடு. இனிமே எல்லாம் அவ்வளோதான். உனக்கும் அவருக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. போயிடு ஓயன் அப்படின்ட்டு நீங்கள் புலம்பிட்டு அழுதுட்டு இருக்கீங்க. ஆனால் ஜங்குக்கு இதுக்கப்புறம் வீட்டுக்கு வரதே அவாய்ட் பண்ணிட்டான். உங்கள் மேலே ரொம்ப கோவம் அவனுக்கு. எப்படி நீங்கள் அதில் சைன் பண்ணீங்க அப்படிங்கிற மாதிரி அவனுக்கு ஒரு பக்கம் செம்ம கோவம் வருது உங்கள் மேலே. அதனால் வீட்டு பக்கமே வர்றதில்ல. ஃபுல் டைம் ஆஃபீஸ்லேயே தான். அப்படி ஆஃபீஸ் சீக்கிரம் முடிஞ்சிச்சுன்னா ஜங்கோட அப்பா வீடு இருக்குல்ல, ஸோ அங்கே போய் ஸ்டே பண்ண ஆரம்பிச்சிடறான். வீட்டு பக்கம் வர்றதே கிடையாது. ஸோ ஃபைனலாக ஜங்குக்கு எதிர்பார்த்த மாதிரி கம்பெனி நம்பர் 1க்கு கொண்டு வந்துடுறான். அவ்வளோ சந்தோஷம் அவனுக்கு. அவங்க அப்பாவுக்கும் கூட தான். இவ்வளோ நாள் ஹார்ட் ஒர்க் பண்ணி எப்படியோ வின் பண்ணிட்டான். ஸோ நாளைக்கு தான் ப்ரெஸ் மீட்டெல்லாம் ரெடி பண்ணியிருக்காங்க. அட் த சேம் டைம் நாளைக்கு தான் நீங்கள் கிளம்பணும். உங்களோட ஃபர்ஸ்ட் இயர் ஆனிவர்சரி கூட. எல்லாமே அப்படியே ஒரே டைம்லேயே வருது. நீங்கள் இதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு தனியாக வீட்டில் அப்படியே உட்காந்துருக்கீங்க. அப்போ அந்த அங்கிள் வராரு, ஜங்கோட அங்கிள். நீங்களும் அவரை பார்த்துட்டு வெல்கம் பண்ணுறீங்க. நான் ஜங்கோட அங்கிள்மா. தெரியும் அங்கிள். மேரேஜில் கூட பார்த்துருக்கேன். ஜங்குக்கு சொல்லியிருக்காரு. அப்படியா? என்ன தனியாவா இருக்க? ஏசு இல்லையா? வீட்டுக்கு போயிருக்காங்க. கொஞ்ச நேரத்தில் வரேன்னு சொன்னாங்க. அப்படியா? அப்போ சரி. இதெல்லாம் உன்கிட்ட கொடுத்துட்டு போகலான்னு தான் வந்தேன். இந்தா, இது உன்னோட பாஸ்புக். ஜங்குக்கும் பேரில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்கான். இதில் 50 lakhs டெபாசிட் பண்ணியிருக்கான். அப்புறம் மந்த்லி கரெக்டாக உனக்கு மணி ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். உன்னோட அந்த மந்த் செலவுக்காக எவ்ரி மந்த் கரெக்டாக பே ஆகிடும். அப்புறம் இது உன்னோட அட்ரஸ். அப்புறம் இது நீ தங்க போகிற ஹவுஸோட அட்ரஸ் பத்திரமா வச்சுக்கோ. அப்புறம் இது உன்னோட ஆஃபர் லெட்டர். நீ வேலைக்கு போக ஆசைப்படுறதா ஜங்குக்கு சொன்னான். அதான் என் ஃப்ரெண்டோட கம்பெனிலேயே வேலைக்கு ரெடி பண்ணிட்டேன். உன்னை பற்றி எல்லாத்தையும் அவன்கிட்ட சொல்லிட்டேன். நீ போய் ஜாயின் பண்ணிக்கிறது மட்டும்தான். அப்புறம் லாஸ்ட்டாக இது உன்னோட ட்ரெயின் டிக்கெட். நாளைக்கு ஈவினிங் 5 மணிக்கு உனக்கு ட்ரெயின். பார்த்து கரெக்டாக கிளம்பிடு. அதுக்குள்ளே உன்னோட திங்ஸ் எல்லாத்தையும் பேக் பண்ணிக்கோ, மறந்துடாம அப்படின்னு அவர் ஒன்று ஒன்றா சொல்லி உங்கள் கையில் கொடுத்துட்ருக்காரு. உங்களுக்கு அதை வாங்குறதுக்கே இஷ்டம் இல்லை. இன்ட்ரெஸ்டே இல்லாத மாதிரி தான் கேட்டுட்ருக்கீங்க. இதுக்காக தான் ஜங்குக்கு கல்யாணமே பண்ணியிருப்பீங்க. பட் இப்போ இது எதுவுமே உங்களுக்கு பெருசாக தெரியல. ஜங்கு கூட இருக்கணும் அப்படின்னு மட்டும்தான் உங்களுக்கு தோணிக்கிட்டே இருக்கு. அப்படியே நிற்கிறீங்க கேட்டும் கேட்காத மாதிரி. ஒயன். அங்கிள், பத்திரமா வச்சுக்கோ. என்ன எல்லாமே பத்திரம். அட்ரஸை மிஸ் பண்ணிடாத. நாளைக்கு 5 மணிக்கு மறக்காமல் சீக்கிரமாக கிளம்பிடு. அதுக்குள்ளே உன் திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிக்கோ. என்ன? சரிங்க அங்கிள் அப்படின்னு அவர் கொடுத்த திங்ஸ் எல்லாத்தையுமே அப்படியே ஹோல்ட் பண்ணிக்கிறீங்க. அவரும் சரின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. உங்களுக்கு மனசே வரல. அவர் கொடுத்ததெல்லாம் அப்படியே பார்த்துட்டே ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிகிட்டே நிற்கிறீங்க. அன்றைக்கி நைட்டும் ஜங்குக்கு வீட்டுக்கு வந்திருக்க மாட்டான். ஸோ அப்படியே நெக்ஸ்ட் டே ப்ரெஸ் மீட்டெல்லாம் ரொம்ப தடபுடலாம் நடந்துட்டுருக்கு. ஜங்குக்கு ஒரே சந்தோஷம். இவ்வளோ நாள் அவன் ஆசைப்பட்டது. அங்கே நின்று பெருமையாக அப்படியே பேசிகிட்டு இருக்கான். நீங்கள் வீட்டில் டிவியில் இதெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கீங்க. அப்படியே டிவி பார்த்துட்டு டைம் எத்தனைன்னு சொல்லிட்டு பார்க்குறீங்க. இப்போ பேக் பண்ண ஆரம்பித்தாதான் கரெக்டாக இருக்கும். சரி கிளம்பலாம் அப்படின்ட்டு ஹெவியாக ப்ரீத் பண்ணிவிட்டு டிவியெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு ரூமுக்கு போகிறீங்க. ஜங்குக்கு அப்படியே ப்ரெஸ் மீட்டெல்லாம் முடிச்சுட்டு நேராக அவங்க அப்பாவை பார்க்க தான் வரான். அவங்க அப்பா அங்கே வந்திருக்க மாட்டார். அவருக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருந்திருக்கும். ஸோ அதனால தான் ஃபஸ்ட்டு நேராக அங்கே பார்க்க வரான். அவருக்கும் ரொம்ப சந்தோஷம்தான். ரொம்ப பெருமைப்படுறாரு ஜங்குக்கு நினச்சி. அவன் வந்தவொடனே அவனை ஹக் பண்ணிக்கிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாரு. கடைசியாக ஜெயிச்சிட்டலடா நீ. பா எல்லாம் உங்களால தான். நீங்கள் சொல்லி கொடுத்தது தானே இந்த பிஸ்னஸ் எல்லாம். அதான் சொன்னியே ப்ரெஸ் மீட்டில் கேட்டேன். ஆமாம், ஒயன் எங்கடா? அவள் வரலையா? இல்லைப்பா வரல. ஏன் அவளை கூட்டிகிட்டு வரல? இல்லைப்பா, அது அவளுக்கும் கொஞ்சம் உடம்பு சரியில்லை. ஏன் என்னாச்சு? பெருசாக ஒன்றும் இல்லை, ஃபீவர் தான், அதான் வரலன்னு சொல்லிட்டா. அப்படியா? அப்போ உடனே போய் பாரு அவளை. இல்லைப்பா, ஹேசோ ஆண்டி இருப்பாங்க. இருக்கட்டும்டா, நீ போய் பாரு அவளை. போய் சொல்லு என்ன நடந்ததுன்னு. சரிப்பா, சரி போய் ஃபஸ்ட்டு அவளை பாரு, கிளம்பு அப்படின்ட்டு அனுப்பி விடுறாரு.
அப்போ அந்த அங்கிளும் அங்கே தான் இருந்துருப்பாரு. ஜங்கு அப்படியே வெளியே வாங்க அப்படிங்கிற மாதிரி கண்ணை காட்டிட்டு வரான். அவரும் வெளியே வராரு. என்னாச்சு அங்கிள்? நைட்டு பிஸியாக இருந்ததுனால கேட்க முடியல. நீங்கள் அதெல்லாம் கொடுக்கும்போது ஒயன் என்ன சொன்னா? நான் இங்கேருந்து போகல, இங்கே இருந்துக்கிறேன்னு சொன்னாலா? அப்போ அவர் இல்லைங்கிற மாதிரி தலையாட்டுறாரு. அப்புறம் போகிறேன்னு சொன்னாலா? இல்லை ஜங்கு, எதுவும் சொல்லலை அவ. நான் கொடுத்தேன், சரின்னு சொல்லி வாங்கிக்கிட்டா, அவ்வளோதான். மற்றபடி போகிறேன் போகலன்னெலாம் அவ எதுவும் சொல்லலை. வாங்கிக்கிட்டான்னா அப்போது போகிறான்னு தானே அர்த்தம்? தெரியல ஜங்கு அப்படிங்கிற மாதிரி அவர் ஃபீல் பண்ணி சொல்கிறாரு. ஆக்சுவலாக ஜங்குக்கு வந்து சொல்லியிருப்பான் இந்த அங்கிள் கிட்ட உங்களை பிடிச்சிருக்கு அப்படின்னு எல்லாத்தையும். இந்த இதெல்லாம் கூட அவன் கொடுத்த ஐடியா தான். நேற்று அந்த அங்கிள் எல்லாத்தையும் உங்ககிட்ட எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருப்பார்ல. ஸோ ஜங்குக் தான் அவர்கிட்ட சொல்லி இதெல்லாம் கொடுக்க சொல்லியிருப்பான். ஏன்னா இதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் நான் போகல இங்கேயே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லுவீங்கன்னு அவன் எதிர்பார்த்துருப்பான். அவங்க வாயிலேருந்து அந்த மாதிரி வார்த்தை வரும்னு. அதனால தான் இதெல்லாம் பிளான் பண்ணி நாளே அந்த அங்கிள் அனுப்பியிருப்பான். பட் நீங்கள் எதுவுமே சொல்லியிருக்க மாட்டீங்க. இப்போ கூட அந்த அங்கிள் சொன்னதை கேட்ட உடனே ஜங்குக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. அப்போ நிஜமாவே பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருக்கான். ஜங்குக், நீ ஏன் இந்த மாதிரி ஐடியாலாம் யூஸ் பண்ணிட்டு இருக்க? நேராக போய் உனக்கு பிடிச்சிருந்தா அந்த பொண்ணுக்கிட்ட சொல்ல வேண்டியதானே? இல்லை அங்கிள், அவளுக்கு என்ன பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு எதுவுமே தெரியல, அதான் யோசிக்கிறேன். அவளுக்கு பிடிச்சிருக்கு பிடிக்கல உன் ஃபீலிங்ஸை நீ அவகிட்ட சொல்லிட வேண்டியதானே? இல்லை அங்கிள், இங்கே பாரு, இப்பயும் ஒன்றும் லேட் ஆகல. நீ வா, ஸ்டேஷன் கிளம்பி போகலாம். அவளை பார்த்து சொல்லிட்டு அவகிட்ட. ஸ்டேஷனுக்கா? ஆமாம், கிளம்பி வா போகலாம். அப்பயாவது உனக்காவது கொஞ்சம் ரிலீஃபாக இருக்கும். இல்லைனா அவகிட்ட சொல்ல முடியலன்னு நினச்சி ஃபீல் பண்ணிட்டு இருப்ப. கிளம்பி வா போகலாம் அப்படின்ட்டு கூட்டிகிட்டு போகிறாரு. பட் அங்கே ரயில்வே ஸ்டேஷனுக்கு வர்றதுக்குள்ள ட்ரெயின் போயிடுது. ஜங்குக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி நிற்கிறான் ஃபீல் பண்ணிக்கிட்டு. இப்போனா ட்ரெயின் தானே போயிடுச்சு, வா, அவள் அட்ரஸ் தான் தெரியும்ல, கிளம்பி போகலாம், அங்கே போய் அவளை பார்க்கலாம். இல்லை அங்கிள், அவள் போகணுன்னு முடிவு பண்ணிட்டா போட்டும், பரவாயில்ல. அவள் போகிறத பற்றி பிரச்சனை இல்லை ஜங்குக், நீ உன் ஃபீலிங்ஸ் அவகிட்ட சொல்லு. இல்லை அங்கிள், அவள் போட்டும், கொஞ்சம் டைம் ஆகட்டும், நான் சொல்கிறேன். இல்லை ஜங்குக், அது வேணாம் அங்கிள், அவளையும் இப்போ உடனே ஃபோர்ஸ் பண்ண வேணாம், கொஞ்ச நாள் போகட்டும், நானே நேரில் போய் பார்த்து சொல்லிடுறேன். இப்போ வாங்க வீட்டுக்கு போகலாம் அப்படின்ட்டு கூட்டிகிட்டு வரான். அந்த அங்கிளும் ஜங்குக்கு கொண்டு வந்து வீட்டில் ட்ராப் பண்ணுறாரு. ஜங்கு, கார் எடுத்துகிட்டு போகிறேன், அப்புறமா டிரைவர் கொண்டு வந்து விட சொல்கிறேன். எடுத்துகிட்டு போங்க அங்கிள் அப்படின்ட்டு வீட்டுக்கு வரான். உள்ளே நுழைஞ்ச உடனே உங்களோட ஞாபகம் தான். அவன் ஆஃபீஸ்லேருந்து வரும்போதெல்லாம் வீட்டில் தானே இருந்துருப்பீங்க, அதான் ஒரு மாதிரியாக இருக்குது அப்படின்னு இன்னும் ஃபீல் பண்ணி பார்த்துட்டு ரூமுக்கு வரான். டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே வந்தா நீங்கள் பெட்டில் உட்காந்துட்டு இருக்கீங்க. அப்படியே ஹாயாக சாஞ்சு உட்காந்து சாக்லேட் சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. ஜங்குக்கு இது கனவா நிஜமானே தெரியல. அப்படியே அவன் கண்ணெல்லாம் ரப் பண்ணிட்டு அகைன் பார்க்குறான். ஒயன், நீ போயிட்டேன்னு நினச்சிங்களா? இல்லை, அது ஆமாம் போயிட்டேன்னு தான் நினச்சேன். நீ இன்னும் போகலையா? நான் போகல, நான் இங்கேருந்து போக வேணான்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்ட்டு எழுந்துக்கிறீங்க. என்ன சொல்கிற? ஆமாம், நீ என்னை எப்படி வேணால் நினச்சிக்கோ, நான் இங்கேருந்து போகிறதா இல்லை. என்னால் உங்களை விட்டுலாம் போக முடியாது ஜங்கு, நான் இங்கே தான் இருப்பேன் உங்கள் கூட. எனக்கு இஷ்டம் இல்லை உங்களை விட்டு போகிறதுக்கு. என்னால் இருக்கவும் முடியாது, உங்களை விட்டு தனியாலாம் என்னால் இருக்க முடியாது. நான் கான்ட்ராக்டை மீறதாவே இருக்கட்டும். 1 இயரில் உங்களை விட்டு போகிறதா தான் சொன்னேன், பட் என்னால் முடியல. இந்த 1 இயரில் நான் உங்களை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன், உங்கள் கூட வாழவே ஆரம்பிச்சிட்டேன். என்னால் போக முடியாது, நான் இங்கே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லும்போது ஜங்குக் டக்குன்னு வந்து அப்படியே உங்களை கிஸ் பண்ணுறான். நீங்களும் சிரிச்சுட்டே அவனை கிஸ் பண்ணுறீங்க. அப்போ அவன் கிஸ்ஸை பிரேக் பண்ணிட்டு, என்ன ஸ்வீட்டாக இருக்கு? அது சாக்லேட் சாப்பிட்டுட்டு இருந்தேன்ல, அதான். ஓ, அதானே பார்த்தேன். நான் கூட உன் லிப்ஸ் தான் ஸ்வீட்டாக இருக்கணும்னு தப்பாக நினச்சிட்டேன். அப்படியா? அப்போ இந்தாங்க இந்த சாக்லேட்டே சாப்பிடுங்க அப்படின்ட்டு அவன் கையில் சாக்லேட்டை கொடுத்துட்டு தள்ளி போக பார்க்குறீங்க. அப்போ ஜங்குக்கு உங்களை விட மாட்டான். வேண்டாம் வேண்டாம், எனக்கு சாக்லேட் டேஸ்ட்டை விட உன் லிப்ஸோட டேஸ்ட்டு தான் பிடிச்சிருக்கு. அப்போ நீங்கள் சிரிக்கிறீங்க. அப்போ அகைன் கிஸ் பண்ணலான்னு வரான். நீங்கள் அப்படியே மவுத்தை க்ளோஸ் பண்ணிடுறீங்க. யாரோ என்கிட்ட சொன்னாங்க, ப்ராமிஸ் எல்லாம் பண்ணாங்க, அட்வான்டேஜ் எடுத்துக்க மாட்டேன்னு. இப்போ எந்த உரிமையில் என்னை கிஸ் பண்ண வரீங்க? பொண்டாட்டிங்கிற உரிமையிலடி என் பொண்டாட்டி அப்படின்ட்டு மறுபடியும் கிஸ் பண்ணுறான். நீங்களும் சிரிச்சுட்டே அவனை கிஸ் பண்ணுறீங்க. ஜங்கு, என்னடி?
அந்த டிவோர்ஸ் பேப்பரில் சைன் பண்ணலாம் அதெல்லாம் கிழிச்சு போட்டுருங்க. ம் போட்டுடுறேன் அப்படின்ட்டு கிஸ் பண்ண வரான். இருங்க இன்னொரு விஷயம், நான் தான் சொன்னேன் உங்களை லவ் பண்ணுறேன்னு. உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கா இல்லையான்னு சொல்லவே இல்லையே. ஆமாம் அதை சொல்லி தான் தெரியணுமா அப்படின்ட்டு அகைன் கிஸ் பண்ண வரான். இல்லை சொல்லுங்க. சரிடி என் பொண்டாட்டி, ஐ லவ் யூ டி. போதுமா? இப்பயாவது கிஸ் பண்ணலாமா? ம் அப்படின்ட்டு சிரிக்கிறீங்க. ஸோ அகைன் வந்து அவன் உங்களை கிஸ் பண்ணுறான். ஓகேடா, இதோட இந்த ஒன் ஷாட்டை நான் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். சீரீஸ்லாம் போட சொல்லி எல்லாரும் கமெண்ட் பண்ணீங்க. பட் நான் இன்னும் அந்த சீரீஸ் பக்கமே போகலை. பட் பார்க்குறேன்டா, முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரம் போட ட்ரை பண்ணுறேன். ஓகேடா, வேற எஃப்ல வந்து மீட் பண்ணுறேன்.